நாம் இப்பொழுது நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசேஷித்த நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் முன்குறித்து தந்திருக்கிறீரப்பா. இந்த 2 நாட்களும் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் என்ன நோக்கத்திற்கு கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றி தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு இந்த 2 நாட்கள் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மணவாட்டி சபையை ஆண்டவரே, கரையற்றதும் திரையற்றதும் கற்புள்ளதுமான சபையை உமக்கு முன்பாக நீர் நிலைநிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது. குறிப்பாக 5வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அஞ்சிக்கையாய் தங்கள் சுய தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்பதற்கு அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். குறிப்பாக எங்கள் ஊழியங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம். நாங்கள் பொதுவாக வேறு எந்த காரியங்களிலும் அதிகமாக ஈடுபடுகிறதில்லை. கர்த்தர் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இந்த காரியங்களை எல்லாம் அவ்வப்போது கர்த்தர் வேதாகமத்தோடு கூட உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட ஒப்பிட்டு அதை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். பல நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது இது வேதத்தில் சொல்லப்பட்டது, இது நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம ஏன் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள்தான் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய அழைப்பினுடைய எக்ஸ்டென்ஷனில் தான் நாம் இருக்கிறோம். பைபிளில் பவுல் எழுதுகிறார், அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாய் நாம் இருக்கிறோம். அதாவது தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே என்று எழுதுகிறார். எனவே அவர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பு பூமிக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு என்று சில விசேஷத்த காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு வச்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் வச்சிருக்கிறார். அப்போது இஸ்ரவேல் புத்திரரை குறித்து நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொண்டால்தான் இந்த வேதாகமத்தினுடைய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட இருந்ததான ஒரு விஷயத்தை நாம் என்ன சொல்கிறது, அதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்கக்கிட்ட அவங்க செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட வேதாகமம் இருந்துச்சு, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை வெறும் வசனமாய் படித்தார்களே ஒழிய அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அதில் சொல்லப்பட்ட காரியங்களையும் அதிகமாய் ஆராயவில்லை. ஒரு சிலர் செய்திருப்பாங்க. தானியேல் போன்றவங்களாம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வேதத்தை ஆராய்கிறோம் என்று சொல்லுகிறார். எஸ்ரா வேதத்தை ஆராய்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் அப்படியெல்லாம் இருக்காங்க ஒரு சிலர். பெரும்பான்மையானவர்கள் இயேசு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் வெறும் வசனமாய் பார்த்தார்கள், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் பார்க்கலை. அதனால தான் இயேசு வந்து நிற்கும் போது இந்த வசனத்தில் சொன்னவர் இங்கே நிற்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல.
திருப்பி இயேசு அவங்ககிட்ட சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ அந்த வேத வாக்கியத்தினுடைய ஆழத்தை, தீர்க்க தரிசனத்தினுடையதான பொருளை அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா, இயேசு வந்து நிற்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ கரெக்டாக சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு. உதாரணமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி மட்டுமே அவங்க தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்கன்னா, இயேசு பிறக்கிறதுலேருந்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய எல்லா காரியங்களும் அவரிடத்துல காணப்படும். ஆவியிலே அவர்கள் அதை உணர்ந்திருக்க முடியும். இன்னைக்கு அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ அதே பிரச்சனை தான் நம்மகிட்டையும் இருக்குது. நம்மகிட்ட என்ன இருக்குது? பைபிள் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். அதில் நம்ம 10 தடவை படிக்கிறோம், 20 தடவை படிக்கிறோம், வாழ்நாளில் 100 தடவை படித்து முடிச்சிடுறோம், எல்லாம் இருக்குது. 100 தடவை படிப்பது நல்லது, ஒரு தடவை தியானிப்பது எல்லாவற்றை விட சிறந்தது. நம்ம படிக்கிறவே ஒழிய தியானிக்கிறது இல்லை. இப்போ இந்த வசனத்துக்குள்ள என்ன சொல்லி இருக்கு, இது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தியானிச்சாதான் அது உள்ள இருக்கிற ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சாதான் அது வெளியரங்கமாக நடக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, வசனம் தெரியுது, நல்லா படிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் நடக்கும்போது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் யாரையாவது வச்சு இந்த வசனத்தில் நடக்கிறது சொல்லியிருக்கிறது இங்கே நடக்குதுங்கிறத வெளிப்படுத்துறாரு. உதாரணமாக இயேசு கிறிஸ்து வந்த உடனே யோவான் ஸ்நானனை வச்சு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார், இவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து, இவர் தான் வந்து பலியாக போகிறவர், இவர் தான் அந்த மேசியா, எல்லாம் அவர் சொல்கிறார். ஆனாலும் ஒரு கூட்டத்துக்கு அதுவும் புரியல, ஒரு கூட்டம் அதையும் ஏற்றுக்கொள்ளலை. அவன் சொல்கிறத ஒரு கூட்டம் தான் பின்பற்றுது இயேசுவை, ஒரு பெரிய கூட்டம் வரல. கடைசியில் ஒரு கூட்டம் வந்து இயேசுகிட்ட கேட்குது, வருகிறவர் வந்து நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும், எது வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினாலே நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லைங்கிறார். இப்போ அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லியும், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதுதான் சொல்லியும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சிலருடைய காதுகள் மந்த காதுகளாக இருக்கிறது. ஒரு சிலருடைய கண்கள் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு குருட்டு கண்களாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு விளைவு, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வேத வசனத்தை ஆராயும் போது என் கண்களை திறந்தருளும்னு படிக்கணும். வேத வசனத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே இதில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் என் காதுகளுக்குள்ள கேட்கணும்னு படிக்கணும். அப்போ தான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் கிடைக்கும். இல்லைன்னா நாம் யூத ஜனங்கள் மாதிரி அவங்க எப்படி நியாயப்பிரமாணத்தை வெறும் மாம்சத்தில் படித்து முடித்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் சுயாதீன பிரமாணத்தை மாம்சத்தில் முடிச்சிருப்பீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நாம் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னா கொஞ்சம் தியானிக்கணும், கொஞ்சம் வேத வசனத்தை உட்காரணும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கொரோனா வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2-3 வருஷம் பாதிக்கப்பட்டோம். அதில் குறிப்பாக 6 மாதம் லாக்டவுன். 2022 மார்ச்சிலிருந்து அந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த காலகட்டங்களிலே ஊழியங்கள்லாம் வெறும் ஆன்லைன் மட்டும்தான். அந்த நேரத்தில் அநேக காரியங்களை தியானிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சப்போ, குறிப்பாக பழைய ஏற்பாட்டை இந்த ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து ஆண்டவர் வரிசை கிரமமாக உலக நடப்பு காரியங்களோடு கூட சேர்த்து வரிசை கிரமமாக கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு, பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் வருது, அப்புறம் ஏதோ மனுஷகுமாரன் வருகிறார், விழித்திருந்து காத்திருங்கள், இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோமே. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைன்னு சொல்கிறோமே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது கூட பழைய ஏற்பாட்டில் வெளியரங்கமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை தியானிக்கும் பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறது கடைசி நாட்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுச்சு. அப்போ அதில் ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இதில் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போகாமல் பழைய ஏற்பாட்டிலே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யலாம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த வசனத்துக்கும் இதுக்கும் அப்படியே ஒத்து போகும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 400லேருந்து 500 வருஷம் வித்தியாசம். ஏன்னா இதில் எழுதியிருக்கிறது தானியல் காலம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிலோனில் அவர் கோரேஸுக்கு நேபுகாத்நேச்சர் காலத்துலேருந்து இருக்கிறார். அவர் காலத்துலேருந்து ஒரு 400 வருஷம்
ஓசியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம். யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 1ஆம் நூற்றாண்டு, கிபி 96. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள எந்த விதமான இன்டர்நெட் கிடையாது. இவர் எழுதுறது ரோமாபுரியில் எழுதுறாரு, அவர் எழுதுறது இஸ்ரவேலில் எழுதுறாரு, தானியேல் எழுதுறது பாபிலோனில் எழுதுறாரு. ஆனால் இது அத்தனையிலும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. அத்தனையும் ஒருவர் தான் எழுதியிருக்கிறார் என்பது தெளிவாய் தெரிகிறது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் வரிசை கிரமமாக இந்த வருகை, அதை அடுத்த காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் ஒழுங்கு கிரமமாய் கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இப்போ நம்ம இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்களா? 5வது வசனத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அப்படின்னு இருக்கு. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் எழுதுறார். அவங்க எப்போ போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அதற்கு பிறகு நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்ட வந்தாங்க, செருபாபேல் காலத்தில் ஆலயம் கட்ட வந்தாங்க, எஸ்ராவின் காலத்தில் வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு கிபி 70 சிதறடிக்கப்பட்டார்கள். 90 முற்றிலுமாக அவர்கள் தேசத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். இவங்க எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். கிபி 70 அங்கே விட்டு போனவங்க, கிபி 90 கடைசியாக போனவங்க. ஏன் 70 90ன்னு சொல்கிறேன்னா, 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது, 90 கடைசி கோட்டை மசாடாங்கிற கோட்டையை இடித்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, வனாந்தரமாய் மாறத் தொடங்கியது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் 1918ஆம் ஆண்டு திரும்பி வருவதற்கு ஒரு சைன் பண்ணப்பட்டது. 48ஆம் ஆண்டு தனி நாடாக மாறி அவர்கள் திரும்பி தங்கள் சுய தேசத்தில் வந்து தனி ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். நன்றாய் கவனித்தீர்களானால் இது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலே நிறைவேறி விட்டது. ஏதோ இப்போ நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் வந்து விட்டார்கள்னு அர்த்தம். வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தின்படி யோசித்து பாருங்க. 1850 வருஷம் கழிச்சு ஒரு இனம் அதே தேசத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது, அதே இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இன்னைக்கு பாபிலோனுக்கு பாபிலோனியர்கள் வரமாட்டாங்க, ஏன்னா பாபிலோன் தண்ணியில் மூழ்கிருச்சு. தீருவுக்கு வரமாட்டாங்க, தீருவுன்னு ஒரு பட்டணமே இல்லை, மண்மேடா போச்சு. இப்போ நினிவேக்கு வர முடியாது, நினிவே இன்னைக்கு தண்ணிக்குள்ள போயிருச்சு. ஆனால் வசனம் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் 1850 வருஷம் கழிச்சு காணாமல் போன இனம், அழிந்து போன மொழி, ஜனங்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியாது, அவர்கள் எல்லா தேசத்திலும் கலந்து போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கர்த்தர் பிரித்து ஏசாயா 43 சொன்ன மாதிரி வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் நான் சொல்லுவேன் என்று சொல்லி நாலாபுரத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதுல குறிப்பா இப்ப நீங்க பார்க்குற இவங்க வராங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் திருப்பி வராங்க இல்லையா, இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஃப்ளைட்டை பாருங்க, பின்னாடி அந்த ஃப்ளைட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இவர்கள் உக்ரைன்ல இருந்து வரவங்க. அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா உக்ரைன்னு போட்டுருந்துச்சு பின்னாடி. எதுக்காக சொல்றேன்னா, இந்த உக்ரைன் யுத்தம் 2021 ஆரம்பிச்சிச்சு. 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. 2018 இவங்களை ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வர்றார். இவங்களை கொண்டு வந்த பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைய வரைக்கும் முடியல. அதாவது உக்ரைனில் இருந்த இவர்களை யுத்தத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். தெளிவாக இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவங்க வந்தாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டே இருக்கிறாங்க. 2021 வரைக்கும் தங்கள் தேவனையும் ராஜாவையும் தேடி வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்துட்டாங்க. நிறைய பேர் இது கடைசி காலம் இல்லை, இதெல்லாம் கடைசி காலம் நினச்சி நீங்கள் யாராவது சொன்னால் பயப்படாதீங்க, ஏமாறாதீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு சாரார் உங்களை மோசம் போக்குவதற்கு சொல்லுவது.
கடைசி காலம் அப்படின்னா என்னன்னா, எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது பேதுரு சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது இப்பொழுது நடைபெறுகிறதுன்னு சொன்னார். ஸோ கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த 2000 வருஷமா கடைசி காலம்தான். ஆனால் ஏன்னா அவர் பார்வைக்கு 2000 வருஷம் 2 நாள் தான் பைபிள் சொல்லுது. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கு. அப்போ 2 நாள் தான் இருக்கு அவருக்கு, அவர் கணக்குக்கு. அப்படி இந்த கடைசி நாட்களில் நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதம் ஃபுல்லாக லீவ் விட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸாமில். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஃபுல் லீவு. அப்போ நாளைக்கு அது ஒரு நாள் தான் இருக்குது கணக்கு. ஆனால் அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 8 பீரியட் நடக்கும், 8 சப்ஜெக்ட் நடக்கும். காலையிலேருந்தே அது கடைசி நாள் தான். கடைசி ஒரு பீரியட் நடக்கும்போது அதுக்கு பேர் என்னது, கடைசி நாள் தான். முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு கடைசி நாள்னு, அது முதல் பீரியட் அப்பவும் கடைசி நாள் தான், 8வது பீரியட் அப்பவோ அது கடைசி நாள் தான். முதல் பீரியட் எப்பன்னா அப்போஸ்தலர் காலத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. கடைசி பீரியடு நம்முடைய காலம், அது எல்லாமே கடைசி காலம் தான். இப்போ நாம் கடைசி காலத்தில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம காலத்தில் தான், அப்போஸ்தலர் காலத்தில் இஸ்ரவேலை விட்டு வெளியே போன இஸ்ரவேலர்கள் நம்முடைய காலத்தில் தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். நம்ம தாத்தாக்கள் காலத்தில் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு ராஜாவும் வந்துட்டாங்க. வேதத்தில் சொன்னபடி இப்போ அவங்களுக்கு ராஜா இருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் அவர்களுக்கு ராஜா இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 37, 25 வாசிங்க பார்ப்போம். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். இந்த இடத்துல ராஜா வருவார்னு வசனம் சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம். இங்கேயும் அவர்கள் தாவீதை தேடி வருவாங்கன்னு தான் இருக்கு, ராஜாவாகிய தாவீதை தேடி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறாரு, தாவீதின் சிங்காசனம் உட்கார போறாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்க, ராஜா வந்துட்டார் இஸ்ரவேலுக்கு. அந்த ராஜா வந்த பிறகு அந்த சிங்காசனம் ரெடி ஆயிருச்சு, அதில் இயேசு வந்து உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொண்டு வரும்போது நியாயாதிபதிகளில் சொல்வாரு, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லையும் பாரு. கரெக்டாக சாமுவேல் புஸ்தகத்தில் அவர் தாவீதை ராஜாவாக்கலான்னு நினைக்கும் போது இவங்க சவுலை ராஜாவாக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ராஜா கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் வேற வழி இல்லாமல் சவுலை ராஜாவாக கொடுப்பார். ஆனால் அந்த சிங்காசனத்தில் ஒரு நாள் வந்து தாவீது உட்காருவார். அப்போ தாவீதி நகரம் உருவாக்கப்படும். அதே மாதிரி தான் இப்போ தேசம் வந்துடுச்சு, ராஜா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதுக்கு சவுல் மாதிரி முன்னாடி கொஞ்சம் ராஜாக்கள் இருக்கிறார்கள். கடைசியாய் இயேசு வந்து அங்கே ராஜாவாக உட்கார போகிறார். அல்லேலூயா. அப்போ தேசம் வந்துருச்சு, ராஜ்யபாரம் ரெடி ஆயிருச்சு, ராஜா வந்து உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. நாம எப்பேற்பட்ட முக்கியமான இடத்துல இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குதுனாலே கடைசி நாட்கள் தான் அர்த்தம். அதுல ராஜா வந்துட்டார்னா எண்ணிக்கைக்குரிய காலத்தில் நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதான் அந்த மணவாளன் மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொன்னபடி இப்பொழுது இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்தாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, அது வந்து எப்போதும் நடக்கிறதான ஒரு சுபாவம். நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 9:4 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம். திரும்பி வந்த பிறகு என்ன சொல்றாரு, அப்பமும் திராட்சை ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லைன்னு சொல்றாரு. அப்பமும் திராட்சை ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிறார்.
ஏன் வருவதில்லை அப்படின்னா, அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு தேவனுக்கை துக்கப்படுத்துகிற காரியத்தை என்னென்னலாம் செய்வாங்க நாங்கள் சொல்லியிருக்கு. உங்களுக்கு பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தெரியும். அவங்க எகிப்திலேருந்து வந்தவங்க விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடி தேவனை பார்த்து கூக்குரலிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எகிப்தியருடைய ஆலோட்டிகள் நிமித்தம் என் ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். அவங்க அப்போ அந்த அழுத உடனே ஆண்டவர் ஒரு ரட்சகனை அனுப்புகிறார், மோசேவை. விடுதலை ஆக்குறாங்க. விடுதலையாகி வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள், அதாவது 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அவங்க 1ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் புறப்பட்டாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. 15ஆம் தேதி முறுமுறுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. முறுமுறுப்பு ஆரம்பித்து, எங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு கொண்டு வந்து போட்டிங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை ஆரம்பித்தாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து இப்போ திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்காங்க, திருப்பி முறுமுறுப்பு எல்லாம் பண்ணுறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு வாதையை அனுப்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் வரிசையாக பார்க்க முடியும். பவுல் ரொம்ப தெளிவாக வரிசையாக எழுதிடுவார். சிலர் முறுமுறுத்து செத்தார்கள், சிலர் அழிக்கப்பட்டார்கள், அவர்களுக்குள்ளே பாம்பை அனுப்பினார் எல்லாம் சொல்வார். அதோட அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, அப்புறம் தேவனை விட்டு தூரம் போவாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு ரட்சகரை அனுப்புவார், உணர்த்துவார். அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு வாதையை அனுப்புவார், இல்லை யாரையாவது அனுப்புவார், அடிப்பார். திருப்பி கூக்குரலிடுவாங்க. திருப்பி ஆண்டவர் ஒரு ரட்சகனை அனுப்புவார். இது இப்படியே நடக்கும். நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படித்து பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் ஒழுங்காக இருந்தாங்க, அப்புறம் தேவனை விட்டு எத்தனை வருஷம் தூரம் போனாங்க. அப்போ கர்த்தர் எந்த ராஜாவை அனுப்பி, அம்மோன் ராஜா அப்புறம் மோவாபிய ராஜாக்களை அனுப்பி அவர் என்ன பண்ணார், அப்புறம் அவங்க தேவனை பார்த்து எப்படி கூக்குரலிட்டாங்க. உடனே அவர் கிதியோன், சிம்சோன், பாராக்கு ஒருத்தரையாக எழுப்புறார் ரட்சகர். இப்போ இவங்க வந்து ஜனங்களை விடுதலையாக்கி 20 வருஷம் நியாயம் விசாரித்தார்கள், 10 வருஷம் நியாயம் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இது ரொட்டீனாக நடக்கும், ரொட்டீனாக நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1850 வருஷம் இவர்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்து சிதறடிக்கப்பட்டு, ஹிட்லர்கிட்ட இருந்து, ரஷ்யாவிலிருந்து, சைனாவிலிருந்து பயங்கர கொடுமை அனுபவிச்சு கூக்குரலிட்ட பிறகு கர்த்தர் இவர்களை மீண்டுமாய் கூட்டி சேர்த்தார். சரி வாங்கன்னு. இப்போ வந்தா ஒரு 50 வருஷம் 30-40 வருஷம் ஒழுங்கா இருந்தாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தேசம் தூரம் போகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாத பாவமே கிடையாது. ஓரின சேர்க்கையிலிருந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். வெளிப்படுத்தல் 11:8 வாசிங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே, அந்த எருசலேமுக்கு புறம்பே தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இடத்துக்கு, அந்த நகரத்துக்கு என்ன பேர் இருக்குமா, ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும். சோதோம்ல என்ன பாவம், அவங்க தெருக்களிலே ஓரின சேர்க்கையாளர்கள் கூடி லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். இதை நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறீங்க தானே, ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க, ரோட்டில் ஓரின சேர்க்கையாளர்கள் எந்த காலத்தில் அவங்க சோதோமில் நடந்தாங்களோ அதே மாதிரி எருசலேமில் நடக்கிறாங்க. இது எருசலேம் பரேடு. வெறும் ஓரின சேர்க்கைக்காரங்க, அதாவது கர்த்தர் அருவருக்கிற கூட்டம். இவங்க எருசலேம் முழுக்க ரவுண்டு போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பெரிய திடல்ல கூடி பயங்கரமா அருவருப்பான காரியத்தை செய்வாங்க. நான் சொல்றது இப்போ, அதாவது வெளிப்படுத்தல் 11:8 நிறைவேறினது கண்ணுக்கு முன்னாடி. நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, சோதோமிலே அவர்கள் தெருக்களிலே கூடி, அந்த வசனம் இருக்குது இல்ல, தெருக்களிலே அவர்கள் கூடி அவர்கள் லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அதுதான் இது, இந்த மாதிரி தான். அப்படியே பயங்கர அருவருப்பு. அதாவது நல்லா கவனிங்க. ஏங்க நீங்க ஏன் இஸ்ரவேலை மட்டும் இப்படி சொல்றீங்க, இஸ்ரவேலை இவ்வளவு அருவருப்பு இருக்குன்னு ஏன் சொல்றீங்க, மற்ற நாடுகளில் இல்லையா அப்படின்னு கேட்டா, எல்லா நாட்டிலும் இருக்கும், ஆனால் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனுடைய தேசம். எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரம், அங்கே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இதே நிலைமை தான் சபைக்குள்ளேயும் இருக்கு.
இந்த 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னென்னலாம் செய்கிறாங்களோ எல்லாமே ஆவிக்குரிய விதத்தில் இன்னைக்கு உள்ள கடைசி கால சபையில் இருக்குது, கிறிஸ்தவங்க கிட்ட இருக்குது. நான் சொல்றது உலகளாவிய. இப்போ நீங்க போங்க, கிறிஸ்தவங்க வந்து வெளிநாட்டிலலாம் ஓரின சேர்க்கையாளர்கள் சபையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கேட்டா என்ன தப்பு? அரசாங்கம் சட்டம் போடுது. அரசாங்கம் சட்டம் போடும். பைபிள் தான் நமக்கு முதல் சட்டம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அரசாங்கம் போடுகிற சட்டம் பைபிளோடு கூட ஒத்து போகுமானால் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. அதே சட்டம் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்குமானால் செய்ய முடியாது. அதிகாரத்துக்கு துரைத்தனத்துக்கு கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, துரைத்தனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, நமக்கு அறிவுரை சொல்லுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு. ஆனா எப்படி தெரியுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு வெளியே கீழ்ப்படிதல் ஒன்று கிடையவே கிடையாது. பைபிள்ல சொல்லி இருக்குது ஓரின சேர்க்கை நாட் அலவுட், அவ்வளவுதான். சபைக்குள்ள நாட் அலவுட், வேலை முடிஞ்சு. இல்ல அவங்க சொல்லும் போது இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ஏசபேலின் பந்தியில சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஏசபேல் கூட போய் உட்காந்து பந்தி சாப்பிட்ற ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசபேலுக்கு பயப்படுற கூட்டம். தலை போயிடும், அங்க போனா நமக்கு பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம அவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட ஒத்து போயிட்டோம்னா ஊழியம் பண்ணலாம். அப்படி ஒரு ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தேவனுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, பாகாலுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஒன்றாக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இன்னைக்கு ரெண்டுத்துக்கும் ஊழியம். அங்க தலையை கொடுக்கிறது, இங்க வாழை கொடுக்கிறது. சபைக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு, வெளிநாட்டில் சொல்றாரு, we must obey the rule. Yes, we must obey the rule inside the God. கர்த்தருக்குள்ள ஒரு அம்மா, கர்த்தருக்கு சோத்திரம், அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்பினதுக்காக சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க சர்ச்சில். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க எங்க திருமணத்தை சர்ச்சில் வச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, இது அகைன்ஸ்ட் பைபிள், பண்ண முடியாதுப்பான்னு சொன்னாங்க. உடனே அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி எங்க திருமணத்தை இந்த சபை ஒத்துக்க மாட்டேங்குது, இவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. உடனே அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. நீதிபதி சொன்னார், இது நம்ம மாகாணத்தில் போடப்பட்டிருக்கிற புதிய சட்டம், ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவங்கள தண்டிக்கலை, மன்னிச்சு விட்டுறேன், போய் அந்த திருமணத்தை நடத்தி வைங்கன்னாரு. அந்த அம்மா நீதிபதியை பார்த்து சொன்னாங்க, நீதிபதி அவர்களே, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கி நான் நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, நிறைய சபைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்னன்னா, சொகுசா ஊழியம் பண்ணணும், பிரச்சனையே வந்துடக்கூடாது. ஏசபேலை எதிர்த்தா தலை போயிடும்னு சொல்லுவாங்க, பயந்து ஓடணும் வனாந்தரத்துக்கு. எதுக்கு அந்த கொடுமை? எலியா வனாந்தரத்தில் ஓடும் போது ஏசபேல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? நல்லா உருட்டி உருட்டி சிக்கன் பிரியாணியை வாயில போடும் போது அப்படியே லெக் பீஸை கடிக்கும் போது சொல்லியிருப்பான், இந்த எலியா ஒரு பைத்தியக்கார பையங்க. ஏசபேல்கிட்ட ஆமான்னு சொல்லிட்டு ஊழியத்தை பண்ணிட்டு ஊழியத்தில் போய் அவன் இஷ்டப்படி பண்ண வேண்டியதானே. ஏசபேல் வந்து பார்க்கவா போது, சொல்லும் போது சொல்ல வேண்டியதானே, சரி ஏசபேல் நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் பண்ண வேண்டியதானே. இதுக்கு பேரு ஞானம். இன்னைக்கு அதுக்கு பேர் என்னது? ஞானம். எல்லாரும் எதிரிலையோ அவங்களோட ஒத்து போறது, ஆனா சபைக்குள்ள போயிட்டு வைராக்கியமா பேசுறது, இதுக்கு பேர் ஞானம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதவனை தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அப்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர்களுக்கிட்ட நல்ல பேர் வாங்கி நாம் இந்த உலகத்தில் சொகுசாய் வாழுவதை விட இவரிடத்துல கெட்ட பேர் வாங்கி தேவனுக்கு முன்பாக சொகுசாய் வாழ்வதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு. ஆமா, என்னால என் சபையில இது நடக்காதுன்னு சொல்லுங்க, நாங்க இதை பண்ண மாட்டோம், கர்த்தருக்குள்ள வைராகியமா இருக்கும், எங்க சபை கர்த்தர் சொல்றபடி தான் நடக்கும், தைரியமா சொல்லுங்க. மிஞ்சினா என்ன பண்ணுவாங்க? தலையெடுப்பாங்களா? எடுக்கட்டும், எடுத்தா உடனே பரலோகம், ஸ்ட்ரைட்டா பரலோகம், அவ்வளவுதான். இவனுங்களோட இருந்து இருக்கிறத விட பரலோகத்துக்கு போறது அதை விட மேன்மையானது.
பைபிள் சொல்றது கரெக்ட், அதுக்கு அகைன்ஸ்டா வரும்போது தான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு என்ன நடக்குது? உலகளாவிய ஓரின சேர்க்கையில் ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் நடக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த வசனம் எப்ப நிறைவேறுச்சுன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், கர்த்தருக்கு திராட்சரச பானபலியை பார்ப்பதும் இல்லை அப்படின்னு இருக்கு. எப்போ ஆலயத்துக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் உங்களுக்கு தெரியுமா? அப்பமும் ரசமும் இந்த காலகட்டத்தில், அதாவது நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வருஷத்துல சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் இது. எந்த காலம்? கொரோனா காலம். கொரோனா காலத்துல தான் 6 மாசம் அப்பமும் ரசமும் சர்ச்சுக்குள்ள வரல. முதல் உலக யுத்தத்தில் வந்திருக்கு, ஜனங்கள் கூடி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் ஆட்சியில ருமேனியாவில் உள்ள பிடிச்ச வச்சாங்க. போலாண்டில் ருமேனியாவில் ரிச்சர்ட் உம்ரான் சிறைச்சாலைக்குள்ள கம்யூனியன் எடுத்தார்னு வசனம் சொல்லுது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை வைத்து அவர் ஜனங்களோடு கூட கைதிகளோடு கூட சேர்ந்து கம்யூனியன் எடுத்தாராம். எல்லா காலகட்டத்திலும் இந்த கம்யூனியனுக்கு கர்த்தர் தடை போடவில்லை. உலகளாவிய அத்தனை சபையிலும் ஒன் அண்ட் ஆல் எல்லா சபையிலையும் கிட்டத்தட்ட நிறுத்திட்டார் ஆண்டவர் கம்யூனியனை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கம்யூனியன் நிறுத்தப்பட்டது என்றால் உடன்படிக்கை தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டது என்று அர்த்தம். உங்களோடு கூட நான் பண்ண உடன்படிக்கையை எடுக்க விடாம ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். ஏங்க, இந்த கம்யூனியன் உடன்படிக்கையை தடுத்து நிறுத்த வேற யாராலையும் முடியாது என்பதுதான் ரொம்ப முக்கியம். பிலடெல்பியா சபைக்கு எழுதும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. அப்ப சபைக்குள்ள அப்பமோ ரசமோ வராதபடிக்கு சபையை பூட்டி போடுற அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் தான் உண்டு. காரணம், வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த 2000 வருஷமா சபை எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது, எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ வல்லரசுகளை பார்த்திருக்கிறது, எத்தனையோ ராஜகுமாரத்திகளை பார்த்திருக்கிறது. இதன் மேல் மோதினவர்கள் நொறுங்கி போனார்கள். இது எவன் மேல் மோதினதோ அவர்கள் நசுங்கி போனார்கள். சபை ஒரு நாளும் ஒரு காலமும் பூட்டப்படவே இல்லை. உபத்திரவம் வந்துச்சு, உபத்திரவம் சபைக்கு இல்லாம இருக்காது. இப்ப மணிப்பூர்ல கூட உபத்திரவம் இருக்கு. ஒரிசால 2008 உபத்திரவம் வந்துச்சு. நார்த் கொரியால உபத்திரவம் இருக்கு. உபத்திரவத்தில் இப்ப பாருங்க, முந்தானத்து கூட போட்டிருக்கிறாங்க, 70 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறாங்களா நார்த் கொரியால, இயேசுவை பிரசங்கிச்சதுனால. உபத்திரவம் எல்லா காலத்திலும் இருக்கு. ஆனா சபை தான் ஜெயிக்கும். ஒரு நாளும் சபை தோத்ததாக சரித்திரமே கிடையாது. இப்ப என்ன நடந்துச்சு? அப்பமோ ரசமோ வராம நின்று போச்சு. ஏன்? அதை நிறுத்தத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், திராட்சரசத்தின் பானபலி என் ஆலயத்துக்குள் வருவதில்லை. அப்பமும் ரசமும் ஏன் வராம போச்சு? காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே நடைபெற்றது. எல்லா நாட்டிலையும் எல்லா மாதிரியும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் சொன்ன ஓரின சேர்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஊரில். இப்போ நம்ம ஊருக்கு வந்துருங்க. இங்கே வந்தா சபைகளுக்குள்ள எல்லா விதமான சண்டையும் இருக்கு. இங்கே இருக்கிற பதவி சண்டையில் ஆரம்பிச்சு அரசியல்வாதி போடாத சண்டையெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து. பல இடங்களில் போய் பாருங்க, சபைக்குள்ள ஜாதி பெருமை இருக்கு, பிரிவினை இருக்கு. யார் மேலே யார் கீழே, யார் சர்ச்சுக்குள்ள வரணும் யார் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு சேரு, ஏழைக்கு ஒரு சேரு. யாக்கோபு சொல்லுது அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் சமமா நடத்துன்னு சொல்லுது. சபை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டு போயிருச்சு. ஒரு காலத்தில் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இப்படிப்பட்ட குறைகள் இருக்கு, ஒத்துக்கணும். ஆனால் தமிழக மந்திரி ஒருத்தரை டிவி பேட்டியில் கேட்குறாங்க, நீங்கள் மற்ற மதக்காரங்களை எதிர்க்கிற மாதிரி கிறிஸ்தவங்களையும் இன்னொரு மதக்காரங்களையும் நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க, ஏன் கிறிஸ்தவங்கிட்ட ஜாதி இல்லையா, கிறிஸ்தவங்க ஜாதியை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு. அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், எனக்கு தோணுச்சு பேசாமல் இந்த மந்திரி கிட்ட ஜனங்கள் நம்ம ஆட்களை அனுப்பி பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பிடலாமான்னு. அவர் மந்திரி சொன்னார்,
கிறிஸ்தவங்க கிட்ட ஜாதி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜாதியை போதித்தாரா? பைபிள் அதை சொல்லுகிறதான்னு கேட்டார். பைபிள் சொல்லலை, இயேசுவும் அதை போதிக்கலை. இங்கே உள்ள பழக்கத்தை கிறிஸ்தவங்க கற்றுக்கிட்டாங்க, ஆனால் சில மதங்கள் ஜாதியை போதிக்கிறதுன்னு சொன்னார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. பைபிளில் ஜாதி இல்லை, இயேசுகிட்ட ஜாதி இல்லை, ஆனால் கிறிஸ்தவங்க எங்கேருந்தோ கற்றுக்கிட்டாங்க, ஆனால் பைபிளில் இல்லைன்னார். உண்மை, பரிசுத்த வேதாகமத்தில் அத்தனை பேரும் சமம், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஒரே பரலோகத்திற்கு போகிறவர்கள். அவ்வளோதான். இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. இது மட்டும் இல்லை, இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அரசியல் பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது. இங்கே அதை தவிர கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்டம் பாட்டம் கூக்குரல் விசில் அடித்தல் எல்லாத்தையும் போட்டு சும்மா இஷ்டத்துக்கு சினிமாக்காரனை விட ஏன் சினிமா பாட்டையே பாடுற காலம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் சொன்னார், எல்லாத்தையும் பூட்டுறான்ட்டார். அப்பமும் வேணாம், ரசமும் வேணாம், உடன்படிக்கை ஸ்டாப் பண்ணுட்டார். எதுவும் சபைக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு வர வேணாம், ஜனங்க மனம் திரும்பட்டும்னு விட்டுட்டார். இதை ஆண்டவர் உணர்த்தின போது கொரோனா அப்போ இந்த காரியத்தை சொல்கிறோம். உடன்படிக்கை நிறுத்தப்படுது, நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்னொன்னே ஒரு மூத்த போதகர் அவர் ஃபேஸ்புக்கில் போடுறாரு, இந்த ஜெகன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. மார்ச் 22 தான் லாக்டவுன் போட்டாங்க. ஜெகன் சொன்னதை நம்பாதீங்க. அடுத்த 8 நாளில் 9 நாளில் சபை திறந்துரும். அடுத்து நம்ம ஏப்ரல் மாதம் 1 கம்யூனியன் எடுக்க போகிறோம் அப்படின்னார். ஆவியானவர் அடுத்து சொன்னார், 6 மாதத்துக்கு திறக்காதுன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். 6 மாதம் சபை பூட்டப்பட்டிருந்தது. லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன். கம்யூனியனை கர்த்தர் நிறுத்தி வைத்தார். நோக்கம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த அருவருப்புகள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் அருவருப்பு சபையை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் அதை நிறுத்தி வச்சார். அப்போ ஒரு வயதான போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். பெரியனா நல்ல ஒரு முதிர்ந்த ஊழியர். அவர் கேட்டார், நீ சொல்கிறத அப்படியே நான் ஒத்துக்கிறேன் ஜெகன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் சொன்னார், என் சபையில் இதையெல்லாம் நான் அனுமதி கொடுக்கவே இல்லை. என் சபையை எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக தான் நடத்தினேன், என் சபையை ஏன் பூட்டிட்டார் ஆண்டவர்னு கேட்டார். அதுக்கு ஆவியானவர் ஒரு பதில் கொடுத்தார். எருசலேமை சுத்திகரிக்கப்படும் போது, ராஜாவை குருடனாக்கி விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகும்போது, சில நேரத்தில் மொர்தெக்காயையும் தானியேலையும் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நீதிமான்களையும் கூட கொடுத்தார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கொண்டு போன இடத்துல மற்றவர்களுக்கும் மொர்தெக்காய்க்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார், மற்றவர்களுக்கும் தானியேலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார், மற்றவருக்கும் எஸ்தருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். அந்த தேவன் இந்த லாக்டவுன்ல நான் சொல்லுவேன், லாக்டவுனுக்கு முன்னாடி கர்த்தருக்கு அருவருப்பாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். லாக்டவுன் நேரத்தில் நீங்க போய் பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் பண்ணவங்க சபைகள்ல அந்த லாக்டவுன் காலத்திலேயே சபை நடக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இன்னும் சொல்லுவேன், நிறைய ஊழியர்கள் அந்த லாக்டவுன் காலத்தில் கூட அவர்களுக்கு திறந்த வாசல் இருந்தது, அவர்கள் கம்யூனியன் எடுத்தார்கள். ஆண்டவர் அநீதியின் தேவன் கிடையாது, அவர் நீதியின் தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நிறைய பேரை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு கூட்டம் எதுக்கும் செவி சாய்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அவங்களோட இருந்தால் தான் நம்மளும் மதிப்பாங்க, நாமளும் இந்த போட்டியில் இருக்கணும், நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருந்த அந்த வேட்கை கர்த்தரை விட்டு இவர்களை தூரப்படுத்தி விட்டது. இப்ப கர்த்தர் மீண்டும் மனம் இறங்கி இருக்கிறார். ஆனால் இந்த முறை நல்ல கவனியுங்கள். முன்னாடி சினிமா டியூன்ல இவன் இயேசுவை பற்றி பாடுவான், அதுவே கர்த்தர் அருவருப்பார். இப்போ சினிமா பாட்டையே பாடுறான். இப்போ சினிமாக்காரனாவே ஆயிட்டான், சபைக்குள்ள அரசியல்வாதியாவே மாறிட்டான். சபைக்குள்ளேயே சண்டை நடக்குது போட்டிக்கு. அடுத்து யார் வர்றதுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள ஊழியக்காரனை கை நீட்டி அடிக்கிறான், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போன முறை ஜனங்களை விட்டு சபையை பூட்டினார். இந்த முறை இப்போ ஜனங்கள் இன்னும் மோசமாய் போகிறார்கள்.
சபை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியங்கள் சபையில் அதிகரித்து கொண்டே போகுது. பல இடத்துல போயிட்டே இருக்குது. இந்த முறை பூட்டுவது அல்ல, ஜனங்களை சிதறடிப்பார். தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்களை சிதறடிப்பார். தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் விட்டு வைப்பார். மற்றவங்களுக்கும் அந்த சபைக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். வருகிற காலங்களிலே காட்டுவார். நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த முறை சபை பூட்டப்படாது, ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய அக்கிரமம், அநியாயம், துணிகரமான காரியங்கள் சபைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட ஆண்டவர் மனமிறங்கி, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும், 6 மாசத்துல சபை திறந்து திருப்பி பழையபடி ஆராதனை, கம்யூனியன் எல்லாம் வந்தது. உலகத்திலேயே, நான் சொல்றேன், உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எந்த நாட்டுக்கும் கர்த்தர் அப்படி ஒரு அனுமதி கொடுக்கல. மற்ற எல்லா நாட்டிலையும் 2021 தான் சர்ச்சை திறந்தாங்க. சில நாட்டில் 2022 திறந்தாங்க. மேற்கத்திய நாட்டில், சில நாட்டில் 2023 போன வருஷம் தான் திறந்தாங்க. அது வரைக்கும் லாக்டவுன் ஓப்பன் ஆகலை. எல்லாரும் வீடுகளில் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு 6 மாசத்துல திருப்பி சபை திறந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கர்த்தர் தமிழ்நாட்டின் மேல் அப்படி ஒரு கிருபையை வைத்திருந்தார். மற்ற மாநிலங்கள் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் திறந்துச்சு. கர்த்தர் நம் பட்சத்தில் நின்றார். கர்த்தர் நமக்காக வழக்காடினார். ஆனால் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சபைக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றது வேற, கர்த்தர் அவரை நியாயம் தீர்த்து கொள்வார். சபை கர்த்தர் விரும்புகிறபடி தான் இருக்கணும். சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் சபையில் இருக்கணுமே ஒழிய மனுஷனை திருப்திப்படுத்துகிற இடத்துக்கு சபை போகவே கூடாது. இப்போ நாம் ரொம்ப கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இந்த காலத்திலேயாவது சபை 100% கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். இல்லை நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து நீங்கள் அதெல்லாம் செய்ய தொடங்குனீங்கன்னா வரும் ஆக்கினையில் நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். இப்போ 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லி ஒரு கிருபையினாலே மீண்டும் மனம் இறங்கி மீண்டும் நமக்கு அப்பமும் ரசமும் வந்திருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில், கொரோனா நேரத்தில் 2020 23க்குள்ள சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டதற்கு, எப்ராயிம் காத்தை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. நல்லா கவனிங்க. இதுல ஒரு 3-4 தீர்க்க தரிசனம் இருக்கு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இது இந்த கொரோனாவுடைய பீரியட்ல, அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல உலகமெங்கும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இப்போ அதில் ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றை மேய்ந்து, மேய்தல் என்றால் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆடு புல்லு மேய்து. அது ஏன் மேயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதான் ஆகாரம், சர்வைவல். இன்னொன்று, படிக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நுனிப்பில் மேயாத, அதாவது சும்மா அப்படியே மேலாக்க பார்த்துட்டு போவாத, நல்ல படி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காற்றை மேய்தல் அப்படின்னா, காற்றிலே ஆகாரம், காற்றிலே எல்லாம் நடக்கும், காற்றை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. அது என்ன காற்றை மேய்ந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிழைப்பு எதை நம்பி இருந்துச்சுன்னா, மிஷின்ஸை நம்பி. அப்போ சொல்லுவாங்க மிஷினரி ரெவல்யூஷன் வாங்க, அதாவது இயந்திரங்கள் தான் அப்போ வந்துச்சு. இயந்திரங்களை நம்பி தான் நம்ம இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் கிடையாது. உழவு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு, மனுஷன், லேண்டு, 3 தான். அப்புறம் மழை, சூரியன், இதை நம்பி தான் நடக்கும். அதுக்கப்புறம் டிராக்டர் வந்துச்சு.
இயந்திர காலம். இப்போ எதை நம்பி இருக்கு தெரியுமா உலகம் அதிகமாக? இது டிஜிட்டல் உலகம். அதாவது இன்டர்நெட்டு, நீங்கள் பார்க்குற கம்ப்யூட்டர், இதெல்லாம் இருக்குல்ல, இது அத்தனையும் எதை அடிப்படையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டது. இப்போ காற்றில் தான் எல்லாம் நடக்குது. உதாரணமாக உங்கள் கையில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன், இப்போ உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ஒன்று கிடையாது, ஃபோன் இருந்துச்சு. ஆனால் ஃபோன் முழுக்க முழுக்க ஒயரை தொடர்பு கொண்டது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், அதுலேருந்து ஒயர் வீட்டுக்கு வெளியே போய் அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒயர் புறப்பட்டு போய் ரோடு முழுக்க போகும். இது மாதிரி இந்தியா முழுக்க அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை அப்படிம்பாங்க. இப்போ கம்பி இல்லா தந்தி முறை, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, எல்லாமே காற்று. இப்போ நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் காற்றுல தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஒருத்தர் படிக்கிறார்ல, நீங்கள் அனுப்புகிற மெசேஜை ஃபோனில், அது எப்படி படிக்கிறார்னா காற்றுலேருந்து எடுத்து ரிசீவ் பண்ணி படிக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குற டிவி எங்கேயோ போடுறாங்க, அது அப்படியே சேட்டிலைட் வழியாக உங்களுக்கு வருது, லைவாக வருது, வந்து உங்களுக்கு காற்று வழியாக தான் வருது. உங்கள் செல்ஃபோன், உங்கள் டிவி, இன்டர்நெட்டு, வலைத்தளம், ஆன்லைன்னு எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே காற்று. ஆன்லைன் அப்படின்னு கொரோனா நேரத்தில் உங்களுக்கு தெரியும், படிப்பு ஆன்லைன், வேலை ஆன்லைன், வியாபாரம் ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். இப்போ 90% ஆன்லைனில் இருக்கு. இப்போ எல்லாமே எதன் அடிப்படையாக இருக்குது? காற்றை அடிப்படையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சக்கூடாது எனக்கும் காற்றுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இப்போ காற்று இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். நீங்கள் இப்போ இருக்கிற டிவி யூஸ் பண்ண முடியாது, இப்போ இருக்கிற செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு மொபைல் டேட்டான்னு இருக்குது, இல்லை வீட்டில் வைஃபைன்னு இருக்குது. இது எல்லாமே காற்றை அடிப்படையாய் கொண்டது. ஸோ இப்போ காற்றை மேய்கிற காலம். இதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது. இப்போ நீங்கள் அனுப்புகிற காற்றுல அனுப்புகிறத யாரோ படிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், யாரோ என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்கல்ல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது போய் பாருங்கள், இந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணும்போது அது சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களால் அதை டவுன்லோடே பண்ண முடியும். ஆனால் நாம் அந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுற வேகத்தில் அது என்ன பர்மிஷன் கேட்குதுன்னே பார்க்க மாட்டோம், கிடுகிடுன்னு டவுன்லோட் பண்ணிவிடுவோம். அது என்ன பர்மிஷன்னா, நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜ், வீடியோ எல்லாம் ஒரு காப்பி அவங்க கையில் இருக்கும். யார் கையில் இருக்கும்? வாட்ஸ்அப்காரங்க கையில் இருக்கும். நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறோம், அவங்க அதை செய்வாங்க. அது எப்படி இருக்குன்னா, முந்தி 30 நாளைக்கு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் வச்சாங்க. இப்போ பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அனுப்புறது அவங்களுக்கு எதுக்கு? இப்போ முந்தைய நம்ம லெட்ரு போடுவோம், நமக்கெல்லாம் தபால்காரர் இருப்பார், போஸ்ட்மேன், அவர் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அந்த நடுவில் இருக்கிற என்ன எழுதியிருக்கிறாங்கன்றது போஸ்ட்மேன் கேட்பாரா? என்ன எழுதியிருக்காங்கன்னு என்னன்னு கேட்பாரா? யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு? அவர் வேலை என்ன? வாங்குவார், கொடுப்பாரு. ஆனால் வாட்ஸ்அப் அப்படி செய்யல. நீங்கள் அனுப்புறீங்க, அது ஒரு தடவை வாங்கி வச்சுக்குது, ஒரு காப்பி இவங்ககிட்ட கொடுக்குது. உனக்கு எதுக்கு அந்த காப்பி? இங்கே தான் வியாபாரம் நடக்குது. கவனிங்க, நீங்கள் அனுப்புகிற வேர்டில் கீவேர்ட்ஸ்னு அவங்க ஒரு வச்சுருப்பாங்க, ஒரு 500-1000 வேர்டு இருக்குது கீவேர்ட்ஸ். என்ன கீவேர்ட் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறதெல்லாம் வேணால் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், எனக்கு ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறீங்க. நீங்கள் 2 தடவை 3 தடவை அனுப்பி பாருங்கள், ஒரு வாரத்தில் நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப்லேயோ இல்லை நீங்கள் பார்க்குற இமெயிலையோ எதில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் விளம்பரமாக வரும், இல்லை உங்களுக்கே அது ஒரு விளம்பரமாக தனிப்பட்ட முறையில் வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்கன்னா, நாம் இதைத்தான் தேடிட்டு இருந்தோம், நல்ல வேலை நம்ம ஏரியாவிலேயே இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வசதியாக நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அது தானாக வரல. உங்கள் ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற கீவேர்டை படிக்கிறதுக்குன்னு மட்டுமே 300 கால் சென்டருக்கு மேலே இருக்குது இந்தியாவில். 300 கால் சென்டர்ஸ். இதில் எத்தனையோ 1000 பேர் வேலை செய்கிறாங்க.
நீங்கள் அனுப்புகிற மெசேஜில் இருக்கிற கீவேர்ட் போன உடனே அவங்க பார்ப்பாங்க. வாட்ச், கார், அல்லது கூலிங் கிளாஸ், அல்லது எந்த ஒரு வேர்ட் எது ஒன்றுமே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய காற்றிலே நீங்கள் அனுப்புகிறது மேயப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியாவின் புஸ்தகத்தினுடைய முதல் லைன். அதுலேயும் குறிப்பா கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற்காற்றுனா என்னன்னா, ஆங்கிலத்தில் போய் நீங்கள் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பக்கத்திலிருந்து வரக்கூடிய காத்துக்கு பேரு, வடக்குலேருந்து வந்தால் வாடைக்காற்று, தெற்குலேருந்து வந்தால் தென்றல், கிழக்குலேருந்து வந்தால் கொண்டல். இங்கே தான் வசனம் சொல்லுது, கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழக்கு பக்கத்திலிருந்து வீசுகிற காற்றை அவன் பின்தொடர்கிறான். என்ன ஆச்சரியம்! நான் நினைக்கிறேன், இதை நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த 4G இருக்கு இல்லையா, 2G 3G 4G, இது எல்லாமே எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு, அதாவது வெஸ்டர்ன் சைட், மேற்குலேருந்து இந்த காற்று வந்துச்சு. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சது. இந்த 5G டெக்னாலஜி கிழக்குலேருந்து வந்தது, சைனா கண்டுபிடிச்சது, குறிப்பாக ஹுவே நிறுவனம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அடுத்து 6G வரப்போகுது, அதுவும் ஜப்பான் கண்டுபிடிச்சது, அதுவும் கிழக்குலேருந்து வர காற்று. இப்போ உலகமே 5G அப்படின்னா கிழக்கிலிருந்து வர காற்றை, அந்த டெக்னாலஜியை தான் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க உலகம் முழுக்க. இப்போ நம்ம எல்லாம் 5Gக்கு மாறிட்டோம், 4Gலேருந்து 5Gக்கு போயிட்டு இருக்கிறோம். 5G டெக்னாலஜியாக இருக்கட்டும், 6G டெக்னாலஜியாக இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க கிழக்கிலிருந்து வர டெக்னாலஜி. 2G 3G 4G மேற்கிலிருந்து வந்தது. இப்போ நாம் கொண்டற்காற்றை பின்தொடர ஆரம்பித்து விட்டோம். காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறார். உங்கள் ஃபோனில் 5G இருக்குன்னா கொண்டற்காற்றை உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம அத்தனை பேருமா அதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கிறோம். ஓசியா 12:1 நிறைவேறுகிறது என்று அர்த்தம். இதில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பு. தயவு செய்து இந்த மீடியாவை, உங்கள் செல்ஃபோனை, ஃபேஸ்புக்கை, வாட்ஸ்அப்பை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே போகிறீங்க. நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ எப்படி செருப்பு தேவைக்கு போடுறோம், வீட்டு வாசலில் கழட்டி விட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறோம். சரி, வெளியே இருக்கிற செருப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இல்லை. ஏன்னா எனக்கு தேவையில்லை, வீட்டுக்குள்ளே எனக்கு முள்ளு குத்தாது, எதுவும் செய்யாது, எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி தான் செய்கிறோம். அதே மாதிரி செல்ஃபோனையும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் 2 காரியம் இருக்கு. ஒன்று, நீங்கள் அதனால் மாட்டுவீர்கள். இன்னைக்கு தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத ஃபோட்டோவை எடுத்து சும்மாவே அனுப்புறது. அப்படியே எடுத்து 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 அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க. அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தயவு செய்து ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன்கிட்ட மட்டும் செல்ஃபோனில் நீங்கள் பேசுகிறத வச்சுக்கோங்க. அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுங்க, இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடக்குது. பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் நிறைய செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 20 தாண்டி 100 எடுக்கிறவங்களா இருக்காங்க. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 2:1-2-3 நான் நினைக்கிறேன். தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும், இல்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில், நல்ல கவனிங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், ஃபர்ஸ்ட் முதல் வேர்டு எதை எழுதுறார் பாருங்க ஆவியானவர், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷன் என்னவா இருப்பாரு? தற்பிரியம். இந்த தற்பிரியத்தினுடைய நல்ல எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள் செல்ஃபி.
தன்னை விரும்புறது தற்பிரியம். அப்படியே நம்மளை அப்படியே, அதாவது நாம் அழகாக நீட்டாக இருக்கணுங்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் எது அப்படியே அந்த அழகுபடுத்தணும் அதிகமாகுது பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், தப்பு இல்லை. ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, பர்த்டேக்கு எடுப்பாங்க, ஏதாவது ஒரு விசேஷம் எடுப்பாங்க, ஒரு நினைவுக்காக, மெமரி. இப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சும்மாவாது வீட்டில் இருக்குது, எடுத்துக்கிட்டே இருக்கு. தற்பிரியம். அதே நம்மளை பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆசை. ஒரு காலத்தில் அலங்காரம் இருக்கு, அலங்காரம் இல்லாமல் மனுஷன் இல்லை. நம்ம தலையெடுத்து சீப்பெடுத்து வாடுறோமே, அதுவே ஒரு அலங்காரம் தான். யார் இப்போ வெளியே வரோம், ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், அது ஒரு வகையான அலங்காரம், தேவையான அலங்காரம், அவசியம். ஆனால் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னே வாழ்க்கை மொத்தத்தையும் ஒன்று செலவு பண்ணுது பாருங்க. அலங்காரத்துக்கு, அதாவது 2 மணி நேரம் மெசேஜ் கேட்க வராங்க, 2 மணி நேரம் ஆராதனை, அலங்காரம் மட்டும் 4 மணி நேரம் நடக்குது. அப்படி அந்த அளவுக்கு அடிக்ஷன், தற்பிரியம். அப்படியே தன்னை பார்க்கறதுல அப்படி ஒன்று. உங்களுக்கு தேவை, சும்மா எடுத்து பார்க்குறீங்க, ஓகே ரைட். தேவை இல்லாமல் தற்பிரியத்தோட வேலைக்கு போயிடாதீங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாம் ஒரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் டெலீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன அனுப்புகிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வீடியோ எடுத்தீங்கன்றதான் முக்கியம். அதனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர். நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ், நீங்கள் அனுப்புகிற வீடியோஸை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதனால தான் வாட்ஸ்அப்லேயே மேலே போடுறான், பார்த்தீங்களா, உங்களுடைய வீடியோ எதுவுமே நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்குறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவன் போடுறான்ல, இது யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை ஷேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செல்ஃபோனில் பேசுங்க, தேவையான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கொண்டற்காற்றை பின்தொடர்ந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் அதிகம். அதுக்கப்புறம் அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், நான் அவனை நம்பி தான் போனேன், அதெல்லாம் கிடையாது. இப்போ யாரையும் நம்ப முடியாது. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்துருக்கிறாரு, நம்புங்க. ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறாரு, நம்புங்க. எல்லாத்தையும் தாண்டி உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உன் கர்த்தரை நம்புங்க, போதும். ஒரு சிலர் உண்மை உள்ள நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள கூட இப்போ லிமிட்டில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சொல்கிறேன், யாரையுமே நம்ம நம்ப வேணான்னு சொல்லலை. ஒரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அந்த உறவு நிலைக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு போகிறத விட இது நல்லது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து வசனம் என்ன, அதே 12:1 வாசிங்க பார்ப்போம். ஓசியாவின் புத்தகம் 12:1. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இந்த காத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், காத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காற்றின் வழியாக பொய்யும் கேடும் பிறப்பிக்கப்படும். வர்த்திக்கனா மல்டிபிள் ஆகிறது. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தரை பற்றி ஒரு பொய்யை வாட்ஸ்அப்பில் போடுங்க, எப்படி வர்த்திக்க பண்ணுறாங்கன்னு பாருங்க, எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்க, எப்படி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும், டிவிலையா இருக்கட்டும், வரக்கூடிய எல்லா செய்தியும் உண்மையா? 100% பொய், 20% உண்மை. நீங்கள் இப்போ ஃபார்வேர்டுங்கிற பேரில், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபார்வேர்டுங்கிற பேரில் பொய்யை வர்த்திக்க பண்ணுகிறீர்கள். அந்த பொய் பரம்புவதற்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா, இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கடைசி காலத்தை பற்றின வீடியோவை போடுறோம், வாரத்துக்கு 1 போடுறோம். இந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரும். என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, வர்றதில் நிறைய ஃபேக் எவிடன்ஸ் இருக்கும். 1 தடவை 2 தடவை நாங்களே வீடியோவை போட்டுட்டோம். போட்ட பிறகு பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா இது ஃபேக்கு, இது ரொம்ப இது இல்லை, இது சும்மா
நீங்கள் யாரோ உங்கள்கிட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, உடனடியாக நாங்கள் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை நாங்கள் யோசித்து தேடி கண்டுபிடிச்சி இது உண்மைதானா, சொல்லியிருக்கிறது உண்மைதானான்னு பார்த்துட்டு போடுறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்தில் பொய்யும் கேடும் என்ன செய்யப்படும், வர்த்திக்க பண்ணுவார்கள். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா, பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது நல்லது பார்த்தாலும் விட்டுட்டு போங்க, கெட்டது பார்த்தாலும் விட்டுட்டு போங்க. ஃபார்வேர்டு பண்ண சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃபார்வேர்டு பண்ண வேண்டியது ஒன்று தான். என்ன தெரியுமா? நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. இதான் ஃபார்வேர்ட் பண்ணுற வேலை. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஊழியக்காரங்களை பற்றியோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்தை பற்றியோ போட்ட உடனே அதில் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்கறது இல்லை. உடனே ஃபார்வேர்ட், 50 பேருக்கு ஃபார்வேர்ட், 100 பேருக்கு ஃபார்வேர்ட். நீங்கள் பொய்யை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுக்கு பைபிளில் ஒரு சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். முதல்ல மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ண ஆள் ஒருத்தர் இருக்கிறான் பைபிளில். யார் தெரியுமா? முதல்ல மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணவன் நோவாவுடைய கூடாரத்துக்கு போயிட்டு அவன் கூடாரத்துக்குள்ள அவன் எப்படியோ படுத்து கிடக்கான். அது அவன் இஷ்டம். அவன் ரோட்டில் படுத்து கிடந்தாதான் அதை கேட்கணும். அவன் ரூமுக்குள்ள அவன் கூடாரத்துக்குள்ள அவன் படுத்து கிடக்கான். இவன் அவன் கூடாரத்துக்கு போய் பார்த்துட்டு அதை 2 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றான். அப்பா நிர்வாணமா படுத்திருக்கிறார். ஃபார்வேர்ட் பண்ணவனுக்கும் அந்த மெசேஜை துணி போட்டு மூடினவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் 2 பேர் என்ன பண்றான், அதை பார்க்காம பின்னிட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து அப்பா மேல போடுறான். இப்போ நோவா ஏஞ்ச உடனே ஃபார்வேர்ட் பண்ணவனை பார்த்து சொன்னாரு, உன் சந்ததி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். ஏன் அப்ப நீ அப்படி படுத்தது? இப்ப இருக்கிற பையனா தான் என்ன கேட்பான் தெரியுமா? இப்ப இருக்கிற நோவா பார்த்து என்ன கேட்பான் தெரியுமா? அப்புறம் நீ ஏன் அப்படி படுத்திருந்த? நீ அப்படி படுத்திருந்ததால் தான் நான் சொன்னேன்பா. ஆனா நியாய தீர்ப்புல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? அவன் படுத்திருந்தான், அவன் கூடாரத்துக்குள்ள அவன் படுத்திருந்தான். அப்படியே அவன் படுத்திருந்தது தப்புனா அவனை நான் நியாயம் தீர்த்துக்கிறேன். நீ யாரு முதல்ல அதை பார்க்கறது? அவன் கூடாரத்துக்குள்ள நீ போனதே தப்பு. அவன் கூடாரத்துக்குள்ள பர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சது அதை விட பெரிய தப்பு. அவன் கூடாரத்துக்குள்ள அவன் எப்படி வேணா இருப்பான். அவன் பர்சனல் விஷயத்தை வெளியே ப்ரொபகண்டா பண்றதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இன்னைக்கு இதுதான் நடக்குது. விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளாதீங்க. இதை ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர்களுக்கான ஆக்கினை தீர்ப்பை தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது ஒன்று தான், கர்த்தருடைய சுவிசேஷம் மட்டும். கர்த்தருடைய காரியத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேவையில்லாத உங்க பர்சனல் விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, இன்னொருத்தருடைய பர்சனல் விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. இது ஏஐ டெக்னாலஜி காலம். சரியா? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த ரிபப்ளிக் டே அப்போ ஜனவரி 26க்கு வந்துச்சு. ஃபோனில் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கலாம். என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்முடைய நேஷ்னல் ஆந்தம் இருக்குது, ஜனகணமன. இந்த நேஷ்னல் ஆந்தத்தை யாரெல்லாம் பாடினாங்க அப்படின்னு ஒரு 3-4 பேரை இந்திய தலைவர்கள் உடைய பாடுறது போட்டாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், ரவீந்திரநாத் தாகூர், இவங்க எல்லாம் பாடுறாங்க. லிட்ரலா அப்படியே இருக்கு. இவங்க எல்லாம் அப்பயே மறிச்சிட்டாங்க. இவங்க எப்படி இப்ப பாடுவாங்கன்னு பார்த்தா ஏஐ டெக்னாலஜில ஒரு ஆளை வச்சு எடுத்துட்டு அந்த ஆள் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் அந்த இடத்துல வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிற்கிற இடத்துல என்னுடைய வீடியோவை எடுத்துட்டு வேறொரு ஆள் நின்று பேசுகிற மாதிரி செய்ய முடியும். நான் கை காலெல்லாம் ஆட்டுற மாதிரி அவர் ஆட்டி பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் பேசுறது வேற ஆளாக இருக்கும், நான் இருக்க மாட்டேன். ஆனால் பேசுகிற ஆள் அவருக்கு தெரியவே தெரியாது, அவர் வேற எங்கேயோ இருப்பார். ஆனால் அவரோட வீடியோ அவரோட எடுத்து உங்கள் மேலே வச்சிட முடியும். உங்கள் குரலை மாற்ற முடியும். ஃபோனில் நீங்கள் கேட்குற குரல் இதை ஒரு தடவை காப்பி பண்ணி உங்கள் குரல் மாதிரியே அவங்க அதை மாற்றிக்கவும் முடியும். இப்போ ஏஐ டெக்னாலஜியில் எல்லாம் செய்யலாம்.
எதுக்கு விசுவாசிகளுக்கு சொல்றேன்? இல்லைங்க, குரல் அவர் குரல் தாங்க இது. இந்த குரல் கேட்கறதுக்கு அவரை மாதிரியே தான் இருக்கு. அவர் தான் பேசியிருக்காரு. இல்ல பாருங்க, வீடியோ பாருங்க, அவர் தான் அப்படிம்பா. நீங்கள் காண்கிறதும் பொய், நீங்கள் கேட்கிறதும் பொய், தீர விசாரித்து பார்ப்பதே மெய். இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு. அதனால ஏஐ டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு எதை வேணாலும் செய்யலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல மாத்திர அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால விசுவாசிகளுக்கு சொல்ற, இந்த பொய்யையும் கேட்டையும் பரப்புகிற இடத்துக்கு நீங்க போயிடாதீங்க. அந்த சாபத்துக்குள்ள வந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வருதா, பார்க்குறீங்களா, டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் இது யாருக்கு அனுப்பி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒருத்தன் ரட்சிக்கப்பட போறானா? இல்லை அதனால ஒருத்தன் என்ன ஆக போறான்? ஆனால் ஒரு சிலர் இடரல் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப பைபிள் சொல்ற பொய்யும் கேட்டும் பரப்புகிற காலம் வந்துருச்சு. அடுத்து அங்க வசனம் சொல்லுது, அவன் அசிரியரோடு கூட என்ன செய்யறான்? உடன்படிக்கை. இதெல்லாம் படிக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம்லாம் 2022-21 நிறைவேறிடுச்சு. இது படிக்கிறது சாதாரணமாக தானே இருக்கு. ஆனா அசிரியரோடு கூட இஸ்ரவேல் எப்ராயிம் உடன்படிக்கை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிச்சு பாருங்க. எப்போ உடன்படிக்கை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அபிமெலேக்கோட பண்றார், ஈசாக்கு அபிமெலேக்கோட பண்றார், யாக்கோபு லாபானோட பண்றார், அவன் சீரியன், லாபானோட பண்றார். இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்துச்சு. இப்ப நடக்காது, ஏன்னா பயங்கர எதிரிகள். ஆனால் இதுக்கு நடுவில் எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா ஓசியா 12:1 அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. அதாவது 7 நாடுகளோடு கூட இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணுச்சு. துபாய், இந்த மாதிரி உள்ள ஷார்ஜா, இந்த மாதிரி ஒரு 7 நாடுகள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட கூட யுஏஇன்னு பேர், அவங்களோட கூட சைன் பண்ணியாச்சு. இப்போ பல நாடுகள் இஸ்ரவேல் கூட சைன் பண்ணி இருக்குது. 12:1 ஆண்டவர் சொன்ன ஓசியாவின் புஸ்தகம். இது நடக்குமா? நடக்கவே நடக்காதும்பாங்க. ஏன்னா 1948 இஸ்ரவேலை பார்த்தாலே இவங்க யாருக்கும் பிடிக்காது, ஒருத்தருக்கும் பிடிக்காது. இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான நோக்கம். ஆனால் இன்னைக்கு பைபிள் சொன்னபடி அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. நடுவில் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அவர் தான் இஸ்ரேலிய பிரதமர். இங்கே இருக்கார் பாருங்க, இஸ்ரேலிய பிரதமர். கையெழுத்து போட்டாச்சு. இது அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் சைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020க்கு முன்னாடி யாரை கேட்டாலும் நடக்காதும்பாங்க. சான்ஸே இல்லைங்க. இஸ்ரவேலோடு போய் அரபியர்கள் உடன்படிக்கை பண்றதா? அரபியர்கள் இஸ்ரவேலை கொலையா பகைப்பாங்க, அவங்கள கண்டாலே பிடிக்காது. இஸ்ரவேல்காரங்க அவங்க ஊருக்கு மேலேயே பறக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பல நாட்டில் ஃப்ளைட்டு, இஸ்ரேல் ஃப்ளைட்டு அவங்க நாட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. எல்லா பாஸ்போர்ட்லையும், அரபு நாட்டு பாஸ்போர்ட்டில் முந்தி அந்த பாஸ்போர்ட்டோடைய முதல் பேஜில் போட்டிருப்பாங்க, முதல் பேஜில் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லுபடி ஆகாதுன்னு போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, யாரும் இஸ்ரேலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். அரபியர்கள் அந்த அளவுக்கு பகைக்கிறவங்க. வசனம் சொல்லுது அவர்களோடு கூட உடன்படிக்கை நடக்கும். இப்ப நடந்துருச்சு. இதெல்லாம் நீங்க உலக சரித்திரக்காரங்கிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரபு நாடுகள்லாம் இஸ்ரேலோட சைன் பண்ணுமானா சான்ஸே இல்லம்பா, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப நடந்துச்சு. எப்படி நடக்குது? இது இவர்களால் நடக்கல, கர்த்தர் சொன்னார் நடக்கும்னு இப்ப நடந்திருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அவர் சொன்னபடி தான் நடக்கும். அந்த வசனத்துல கடைசியா ஒரு காரியம் இருக்கு பாருங்க, 12:1 எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எகிப்துக்கு, இத யோசித்து பாருங்க. எகிப்து ஒரு நாள் வல்லரசு, ஒரு காலத்தில் அவங்க வல்லரசு. அவங்க தான் 7 வருஷம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலர்களை 400 வருஷம் அவங்க அரசாண்டாங்க. இன்னும் சொல்ல போனா முதலாம் உலக யுத்தத்திலலாம் எகிப்து மிகப்பெரியதான வலிமை வாய்ந்த நாடு. ஆனா பைபிள் சொல்லுது இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எங்க போகும்? எகிப்துக்கு போகுமா? ஃபர்ஸ்ட் எகிப்துக்கு எண்ணெய் தேவையே படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா
உலகத்தினுடைய மொத்த கப்பலும் சுயூஸ் கால்வாயின்னு சொல்லுவாங்க, எகிப்து வழியாக தான் போகும். அந்த கால்வாய் வந்து எகிப்து கரையில் இருக்குது. எகிப்து வழியாக தான் போகும். தனக்கு தேவையான எல்லாத்தையும் எகிப்து வாங்கிக்கும். அந்த நாட்டுக்கு எண்ணெய் தேவைப்படுமா? நம்பர் 2, எகிப்தும் இஸ்ரவேலும் பயங்கரமான பகையாளி. எகிப்தில் ஒரு ஜனாதிபதி இருந்தார், நாசர்னு பேர். அவர் சொன்னார், இஸ்ரவேலை வரைபடத்தில் இல்லாதபடிக்கு நான் அழித்து விடுவேன்னு சொன்னார். இஸ்ரவேல் என்கிற தேசம் வரைபடத்தில் இருக்காதுன்னார். நாசர் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் இருக்கிறது. அப்படியானால் எகிப்தும் இஸ்ரவேலும் இவ்வளோ பெரிய சண்டை போடுறவங்க எப்படி இஸ்ரவேலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இஸ்ரவேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போயிடுச்சு. தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. எகிப்தினுடைய பற்றாக்குறை, இஸ்ரவேல் கடலில் கிடைச்சதான எண்ணெய் இப்போ எகிப்து எல்லா நாட்டுக்கும் கொடுக்குது. இஸ்ரவேல் எல்லா நாட்டுக்கும் கொடுக்குது, எகிப்துக்கும் அனுப்புது. பைப் வழியா, கடலில் பைப் வழியா அனுப்புகிறாங்க. இப்போ அந்த பைப் போகிறத காட்டுவாங்க பாருங்க. இதுக்கு லேவியாதான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. லேவியாதான்னா கடல் பாம்புன்னு அர்த்தம். இந்த போது பாருங்க, பைப் உள்ள கடலுக்குள்ள போது பாருங்க. இது அப்படியே கடலுக்கு அடியில் இந்த பைப் போய் எகிப்து வரைக்கும் போகும். இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போக தொடங்கிருச்சு. எப்பனா 2022 பிப்ரவரி மாசத்திலிருந்து போகுது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் லாக்டவுன் பீரியட்ல 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறிடுச்சு. இது எல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா? இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ காரியங்களும் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் பீரியடில் நடந்துச்சு. கர்த்தர் அதுக்கு நடுவில் இந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், எந்த காலத்தில் உரைக்கப்பட்டது? ஓசியா காலத்தில் உரைக்கப்பட்டது. நம்முடைய காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அதான் நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா? இந்த காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து 2500 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நினைத்திருப்பாரானால் அன்னைக்கே நம்மை குறித்தும் கர்த்தர் நினைத்திருப்பார். அல்லேலூயா. நம்முடைய காலங்களும் பைபிள்ல இருக்கு. நம்முடைய காலங்களும் பைபிள்ல இருக்கு. அதுதான் சொல்றேன். பைபிள் சொல்லும், ஆராய்ந்து படியுங்கள், தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள். பாருங்க, நம்ம காலம் 2021 22 பைபிளில் இருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இதெல்லாம் நிறைவேறினதை நம்ம பார்த்தோம். இப்போ நிறைவேற போகிற சில காரியங்களை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். நிறைவேற போகிற காரியத்தை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வரப்போகிறதான ஒரு நாட்டை குறித்து அங்கே சொல்லப்பட்ட எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறது அப்படின்னு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, நடக்கும்போது நம்ம சர்ச்சில் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஆயத்தப்படுவதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க நியூஸ் நடக்கும்போது. கவனிங்க, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வரப்போகிறது, வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், அது 3ஆம் உலக யுத்தமாக மாறி உலகம் முழுக்க மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இதை பற்றி இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, இன்னைக்கு சாயங்காலம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தின பிறகு, ஒவ்வொரு உலக யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு நாடு வல்லரசாக மாறும். முதல் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசாக இருந்தது. 2வது உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில்
அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் விழுந்துக்கிட்டே வருது. கடந்த ஒரு 15 வருஷமா, இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா கடந்த ஒரு 23 வருஷமா, 2001 அமெரிக்காவுடைய அந்த இது விழுந்துச்சு, நம்ம ட்வின் டவர் கீழே விழுந்துச்சு. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா வீழ்ச்சி தான். ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி, பொருளாதாரம், இராணுவம் எல்லாம் விழும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. அமெரிக்க பணம் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் போக 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 அமெரிக்கா இன்னும் டவுன் ஆகும். இப்போ அமெரிக்காவில் ஒருவேளை உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம், அல்லது இப்போ இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். இப்போவே அமெரிக்க ஜனங்கள் நிறைய கடனில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது வல்லரசை உருவாக்கும். இந்த யுத்தம் முடியும் போது, 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிம்பாங்க. புது உலகம், அதாவது புதிய வல்லரசெல்லாம் உருவாகும். அப்படி வரப்போகிற அந்த வல்லரசை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கடவாய்ப்பற்கள் அதற்கு சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய்ப்பற்கள் அதற்கு உண்டு. இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன. என்ன வாய்? சிங்கத்தின் வாய். யோவேல் 1:6 என்ன சொல்லுது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இந்த யோவேல் 1:6 வெளிப்படுத்தல் 13:2 சொல்லியிருக்கிற ஜாதி, ஏறி வருகிற மிருகம். மிருகம் என்றால் ஒரு கவர்மெண்ட். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அதை கவர்மெண்ட்னு பைபிள் சொல்லுது. ஸோ ஒரு மிகப்பெரிய அரசாங்கம், ராஜ்யம் எழும்பி வரப்போகுது. அது எந்த ராஜ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யம் தான் எழும்பி வரப்போகுது. நல்லா கவனிங்க, யூரோப்பியன் யூனியன். இப்போ யூரோப்பியன் யூனியன் உலகத்தின் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் வல்லரசாக மாறுது. அதாவது அமெரிக்காவுக்கு பதில் இவங்க தான் வரப்போகிறாங்க. இதுதான் யோவேல் 1:6 சொல்லப்பட்டவங்க. இவங்க தான் வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்டவங்க. இவங்களை பற்றி தனி செய்தியை நம்ம பல நாட்கள் எடுத்திருக்கிறோம். வரப்போகிற அரசாங்கத்தை குறித்து என்ன செய்ய போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இவங்க தான் அடுத்த வல்லரசு. இவர்கள் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். எதுக்கு நான் இதை உங்களுக்கு எடுக்கிறேன்னா, இந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2:7-8, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் சபை தடை பண்ணிக்கிட்டு. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கான அரசாங்கத்துக்கான முன்னெடுப்பு தான் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை. இந்த சண்டையினுடைய முடிவு, இவங்க எழுந்திருப்பாங்க. இவங்களில் ஒரு ராஜா அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அவன் வருவதற்கு முன்பதாக உங்களை என்னை மீட்க வருவேன் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா நமக்கு எவ்வளோ காலம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த ராஜாவை கொண்டு வருவதற்கான யுத்தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த யுத்தத்தின் முடிவு அந்த ராஜாவுடைய அரசாங்கம் வரும். அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு நேரமே இல்லை. நாம் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போக வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் துல்லியமாக நடக்குது. இந்த நாடு ரெடியாக இருக்கு. இப்போ இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் அந்தி கிறிஸ்து. புரிஞ்சுக்கோங்க, அந்தி கிறிஸ்து இனி பிறந்து வரப்போகிறவன் கிடையாது. இந்த நாடுகளுக்குள்ளே அவன் ஒரு தலைவராக இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கான். இப்போ ஹிட்லர் யூதர்களை 60 லட்சம் பேரை கொலை பண்ணார். ஹிட்லர் ஏதோ திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கல. 1920 அரசியலில் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஹிட்லர் மாதிரி சாஃப்டான ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆரம்பத்தில் அவருடைய பயோகிராஃபியில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஹிட்லரை பற்றின புக்கில் அதை எழுதியிருக்கிறவர் எழுதுகிறாரு, ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை
அவர் கிறிஸ்தவர் கிடையாது, எழுதின ஒரு தமிழர். ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை அவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தான். நம்ம அந்தி கிறிஸ்துவும் அப்படித்தான். அந்த ஆவி அவனுக்குள் வரும் வரை நம்ம கூடயே இதே உலகத்தில் ஐரோப்பாக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். அது நீங்கள் பார்க்குற ஆளாக இருக்கலாம், நீங்கள் பார்க்காத ஆளாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது ஏவா அந்தி கிறிஸ்துன்னு. ஏன்னா அந்த ஆவி வந்து இறங்கும் போது தான் அவனுக்குள்ளே இருந்து அது கிரியை செய்ய தொடக்கும். இப்போது நமக்குள்ளே இந்த நாடு இருக்கு, எழும்பிடுச்சு, வல்லரசுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த யுத்தம் முடியும் போது அவங்க வல்லரசாக மாறிடுவாங்க. இந்த யுத்தம் எவ்வளோ நாள் நடக்கும் தெரியாது, 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 6 மாதமோ தெரியாது. யுத்தம் முடிஞ்சிச்சு, இது வல்லரசு. இதில் வர்றவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வர்றதுக்கு முன்னாடி தான் இயேசு வருவார். அப்படின்னா நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாம் ரொம்ப சொற்ப காலத்தில் இருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் வருவார்னு எரேமியா போய் சிதக்கியா ராஜா கிட்ட சொன்னார். ஒருத்தன் வரப்போகிறான், 26ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஆலயத்தின் பர்வதங்கள் சிலோவை போல மாறும், எருசலேம் மண்மேடாகி போகும் சொன்னார். சிதக்கியாவுக்கு தெரியல. எரேமியாவை பிடிச்சி அடித்து ஜெயிலில் போட்டார். தூக்கி உள்ளே போடுங்க. வாசலில் நிற்கிறான் நேபுகாத் நேச்சார். எரேமியா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் 2 இருக்கு. நம்ம வீட்டு வாசலில் ஒன்று நம்முடைய ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார், வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இன்னொன்று வீட்டின் வாசலிலே பாவம் படுத்திருக்கும். ஆண்டவர் வந்துட்டு போனார்னா படுத்திருக்கிற பாவம் உள்ளே வரும். இந்த பாவம் படுத்திருக்குன்னு யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? காயினை பார்த்து சொன்னார். காயினுக்கும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது, நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்தி கிறிஸ்துவும் வாசலில் படுத்திருக்கான், இயேசு கிறிஸ்துவும் வாசலில் நிற்கிறார். முதல்ல இயேசு கதவை தட்டுவார், திறந்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிடுவார். போன பிறகு உள்ளே பாவம் வந்துடும், கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்தில் நீங்கள் எவ்வளவு கதவு தட்டினாலும் திறக்கப்படாது. இப்போ தான் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த கவர்மெண்ட் எழும்பி வரப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த அரசாட்சி எழும்பி வந்த உடனே என்ன மெசேஜ் வருது? கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வருகிறது. உபத்திரவ காலத்தினுடைய முடிவு, பகிரங்க வருகையை பத்தி இங்க சொல்றார். கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. அப்பதான் இயேசுடைய பாதங்கள் ஒலிவமலையில் இறங்கும். அப்பதான் மிகப்பெரிய பேரழிவு உலகம் முழுக்க வரும். அர்மேகதான் யுத்தம், இதெல்லாம் கர்த்தருடைய நாள். அதனால்தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் யார் நிலை நிற்க கூடும். ஏன்னா மொத்தத்தையும் அழிச்சு மீண்டும் 1000 வருஷ அரசாட்சி தொடங்க போற யுத்தம் அது. ஸோ அந்த நாளை பற்றி தான் இங்கே சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா, அந்த அந்தி கிறிஸ்து வந்தானா 7 வருஷம் தான் அவனுக்கு கவர்மெண்ட், அவன் ஆட்சி செய்ய போகிறது. அந்த 7 வருஷத்தின் முடிவில் நடக்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்ன சத்தம்? என்ன சத்தம்? என் பரிசுத்த பர்வதத்திலே ஆசீர்வாத சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே சுகமளிக்கிற சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே வீடு வாசல் கொடுக்கப்படும் என்று சத்தமிடுங்கள். ஆனா வசனம் சொல்லுது, என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இனி உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் தான் முக்கியம். நாங்க எச்சரிப்பு கொடுத்தா என்ன சொல்றீங்க? எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஏன் இதை பத்தி எல்லாம் சொல்றீங்க? இப்போ ஜனங்களுக்கு சந்தோஷமா வைக்க வேண்டாமா? ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை கேட்க வேண்டாமா? ஏன் சுனாமி வரும்போது சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுப்பார். ஓ, சுனாமி வரப்போதியா? கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுப்பார். யோ, சுனாமி வரப்போதியா? இதோ புயல் வந்துச்சு சென்னையில், 3 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, மிக்ஜாம் புயல் வருது, அப்படி பண்ண போது இப்படி பண்ண போது. ஏன் இந்த ஆசீர்வாத பிரசங்கியா இருக்கிறானே, செழிப்பின் உபதேசத்தை பேசுறவன், அந்த 3 நாள் எங்க போனான்?
ஏஞ்சி போய் நின்று சொல்ல வேண்டியதானே, நீங்கள் துக்கமான செய்தியை கேட்காதிருங்கள், கர்த்தர் இந்த புயலுக்கு நடுவில் 2 வீடு கொடுப்பார், சொல்லி தொலைய. சொல்ல முடியுமா? எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் எச்சரிப்பு கொடுக்கணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். புயல் போச்சு, முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் சொல்லுச்சு எல்லாருக்கும் 6000 ரூபாய் தரோம், அது ஆறுதல் செய்தி. ஆனா முன்னாடி கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு செய்தி எங்க? வெறும் ஆறுதல் செய்தி, வெறும் ஆசீர்வாத செய்தி. இதை கொடுப்பார், அதை கொடுப்பார். இப்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து கொடுக்காத தேவனே கிடையாது. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்னமோ அவருக்கு கொடுக்க தெரியாத மாதிரியோ, என்னமோ நீங்க கேட்டாதான் அவர் கொடுக்கிற மாதிரியோ அதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. என்ன வசனம் தெரியுமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் எதை கேட்க சொன்னாருன்னு அங்க இருக்கு, அங்க இருக்கு, போய் படிச்சு பாருங்க. பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தின் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை? பரிசுத்த ஆவியை. அதுதான் வாக்கு தத்தம்னு கலாத்தியருக்கு எழுதுறாரு. ஆபிரகாமின் மூலம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று. அவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார் தான் எழுதப்பட்டிருக்கு. உங்களை திருப்புறான் பிசாசின் தந்திரம் இது. இது எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய காலம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, வருகிறது, சமீபமாயிருக்கிறது. we want to be get ready. அதுவும் இப்போ இந்த 7 வருஷம் தத்தளிப்பின் வருஷங்களாக இருக்கும். 2024 2030க்குள்ள யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அதிகரிக்கும். இதை நான் சொல்லல, WHO சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, உலகத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுருங்க, இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இப்ப ஜனங்களை காப்பாற்றுவது முக்கியமா அல்லது தடவி கொடுக்கிறது முக்கியமா? நீங்க ஒரு வருஷம் ஆரம்பத்திலிருந்து பையன்கிட்ட என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தாய் தகப்பனும் சொல்லுவாங்க, டைம் டேபிள் வந்துருச்சு, என்ன பண்ணு, படி, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது, படிச்சுடு, அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம். நான் என்ன மாதிரி தகப்பனை சொல்கிறேன். நான் என் பையனை ஆரம்பத்துலேருந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்போ சொல்லுவேன் தெரியுமா? டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுவேன், இதுக்கப்புறமாவது ஒழுங்காக என்ன செய்ய, படி, இந்த கொஞ்ச நாளாவது படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைம் டேபிள் என்பது அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய, காஷன் கொடுக்கக்கூடிய நிலை. நம்ம டைம் டேபிள் தொடங்கிருச்சே, பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போதே தொடங்கிருச்சே, இப்போ முடிகிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இது வேறு எதற்கான காலமும் இல்லை, ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள்னா திருப்பி சொல்கிறேன், ரகசிய வருகை இல்லை, பகிரங்க வருகை. அப்போ ரகசிய வருகை இல்லையா? இருக்கு. ரகசிய வருகை இல்லைன்னா உடனே இதை மட்டும் கட் பண்ணி யூடியூப்ல போடுவான். ரகசிய வருகை இல்லை என்று எம்டி ஜெகன் சொல்லுகிறார், இதை மட்டும் போடுவான். நான் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லலை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே எதை பற்றி? பகிரங்க வருகையை பற்றி. கர்த்தருடைய நாள் என்பது எதை குறித்து? இயேசு பகிரங்கமாய் வந்து இறங்கி அர்மேதான் யுத்தத்தில் இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலையா? 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது பகிரங்க வருகைக்கானது. ஏன் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்? 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுகிறாரு, இதோ திருடனை போல நான் வருகிறேன். பகிரங்க வருகை. சரி, இவ்வளவு இருக்கே பைபிள்ல, இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி இங்க எங்கேயாவது இருக்குதா? இவ்வளவு கொடுத்திருக்கிற ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குன்னா அதையும் கொடுத்துருக்கணும் இல்ல அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா நான் அதுக்கு ஆயத்த பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே மனவாட்டிக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படும். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து கதவை தட்டுறார். என் மனவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இப்போ அவள் திறக்க மாட்டேன்ட்டா, பேசிக்கிட்டே இருக்கா மனவாட்டி. அவள் சொல்கிறா,
கால்களை கழுவினேன், இதோ வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், அதை எப்படி அழுக்காக்குவேன் பேசிகிட்டே இருக்கா. மணவாளன் போயிட்டாரு. அதுதான் முதலாவது ரகசிய வருகை. யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து கதவை தட்டுறது. இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். யாருக்கு? சபைக்கு, மணவாட்டிக்கு. அப்போ திறக்கிற சபை தான் கூட போயிடும். கூட படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க சபை. கொஞ்சம் இது எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு? பரிசுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு? வஸ்திரத்தை, நிர்வாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த தட்டுற சபைக்கு ஆண்டவர் சொல்வார், லவோதிக்கேயாவை பார்த்து சொல்வார், நீ நிர்வாணம் உள்ளவனாக இருந்தும். அப்போதான் வசனம் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் சொன்ன, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அவன் சொல்றா, வஸ்திரத்தை களைந்தேன். லவோதிக்கேயாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்வாணமாய் இருந்தும் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். அங்கேயும் தட்டுறாரு. ரெண்டும் ஒரே காரியம். லவோதிக்கேயா சபைக்கு தட்டுறது தான் அங்கே இருக்கு. இப்போ அவர் வந்துட்டு போயிட்டாரு. ரகசிய வருகை முடிஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாமல் கதவை தட்டுறது முடிஞ்சிருச்சு. இப்போ கதவை திறந்தா வசனம் சொல்லுது, என் நேசரோ போய்விட்டார். உடனே அவன் என்ன பண்ணுறா தெரியுமா? போர்வையெல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு ரோட்டில் தேடுறா, என் நேசரை பார்த்தீர்களா? வசனம் சொல்லுது, வழியிலே காவலர் அவளை பிடித்து அடித்து. அதான் உபத்திரவ காலம். சபைக்கு கூப்பிடும் போது போகாட்டி சபை வனாந்தரத்துக்கு போய் அடி வாங்குற காலம் ஒன்று உண்டு. வெளிப்படுத்தல் 12 ஆண்டவர் சொல்றாரு, மணவாட்டி வனாந்தரத்திற்கு ஓடி போனாள், சர்வம் அவளுக்கு முன்பாக நின்றது. உபத்திரவ காலம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கதவை தட்டுவார், என் மணவாளியை கதவை திற, என் புறாவே கதவை திற. ஏன்? நான் போயிட்டேனா பின்னாடி அடிக்கிறவங்க வராங்க, என் கூட வந்தினா உன்னை அடிக்க மாட்டாங்க அவங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கதவை தட்டி கூப்பிட்ற இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ காரியம் சொல்லியிருக்கிறாங்களே, அங்கே ஏதாவது வருகையை பற்றி, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மணவரையும் இல்லை, தன் மறைவையும் விட்டு வசனத்தை பார்த்து படிக்கணும். மாற்றி படிச்சிங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும். கவனிங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். அடுத்து சபையை, இப்போ ஜனம் கூட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இப்போ கூடி வந்திருக்கிற ஜனத்துக்கு, சபைக்கு எதை பற்றி பேசணும்? பரிசுத்தத்தை பற்றி பேசணும். இப்போ சபையை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு எதை பற்றி பேசக்கூடாது? எதை பற்றி பேசக்கூடாது? 2024 இது கோல்டன் ஆண்டு. இது உங்களுக்கு ஏக்கர் ஏக்கராக லேண்டு கொடுக்கிற ஆண்டு. இது வெளிநாட்டில் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கிற ஆண்டு. இது நெடுநாளாய் காத்திருக்கிற உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிற ஆண்டு. இதெல்லாம் பேசக்கூடாது. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் செய்வார். உங்களுக்கு வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் போதே நம்ம பற்றி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். இன்னும் கொஞ்சம் சொல்லுது, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாராம்மா. இப்போ என்ன நீங்கள் புதுசாக மாற்றி அமைக்க போகிறீங்களா? அதை அவர் நியமித்தது எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். அவர் நியமித்ததை மாத்திர அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாது. அப்புறம் நம்ம எதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்? எதுக்கு தான் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எனக்கு இந்த பூமியில் வர வேண்டியது எல்லாம் தானாக வரும். இப்போ நீங்கள் மூச்சு இழுத்து விட்றீங்களா? ஆக்சிஜன் இழுத்து விட்றீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விட்டீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் கணக்கு இருக்குதா? நீங்கள் பிறந்ததுலேருந்து தாயின் கருவில் உருவாகும் போதே ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்லுவாங்க டாக்டர், ஹார்ட் பீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போவே நீங்கள் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உயிர் வந்துருச்சு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ மூச்சு விட்ருக்கீங்கன்னு கணக்கு இருக்குதா? எத்தனை தடவை இழுத்து விட்ருக்கீங்கன்னு? இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு மூச்சு இழுத்து விட்டுருக்குறோம். அவ்வளோ தடவையும் கர்த்தர் நமக்கு இழுத்து விடுவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார்.
கொஞ்சம் இழுத்து விடுவதுக்கு உதவி செய்யாமல் விட்டார்னா கொண்டு போய் டியூப் மாட்டி படுக்க வச்சிருவான். ஒரு சிலிண்டர் 300 500 1000 ஐசியூவில் போய் படுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 10,000. எதுங்க? மூச்சு விடுறதுக்கு. மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் ஐசியூவில் வச்சு எனக்கு வெண்டிலேட்டர் கொடுத்து நல்ல மூச்சு இப்போ சீராக வருது. எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம். 3 நாளைக்கு உங்கள் மூச்சை சீராக விட வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஹாஸ்பிட்டலை பொறுத்து. ஆனால் நீ உருவான நாள்ல இருந்து மூச்சு டெய்லி இவ்வளோ விட வச்சிருக்கிறாரு, எண்ணிக்கை கடங்காத தடவை, கணக்கே இல்லை. இதை செஞ்ச ஆண்டவருக்கு உனக்கு பூமியில் என்ன தேவைன்றதை செய்ய தெரியாது. ஏன்னா உங்கள் பூமியில் எது இருந்தாலும் மூச்சு விடாமல் போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. பூமியில் எதை வேணா இருக்கட்டும், 4000 கோடி ரூபா சொத்து இருக்கட்டும், மூச்சு விடாண்டே முடிஞ்சு போச்சு. அப்போ இதையே கொடுத்தவர் இதெல்லாம் தரமாட்டாரா? இதுக்கு உங்களுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? உங்களுக்கு எதுக்கு பிரசங்கம் தேவை தெரியுமா? நீ என்னதான் மூச்சு விட்டாலும் 70, பலத்தின் மிகுதினால் 80. நீ நித்தியமாக ஒரு இடத்துக்கு வாழ போற. அங்கே போறதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பிரசங்கம். இங்க வாழ்றதுக்கானது எல்லாத்தையும் இந்த உலகமே சொல்லி கொடுக்கும், இல்லை இங்க இருக்கும் யாராவது சொல்லி கொடுப்பாங்க, அது நடக்கும். என்னமோ உங்களுக்கு பணக்காரனே ஆக தெரியாத மாதிரி இப்ப புதுசா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பணக்காரனாவது எப்படி? பொருளாதார ஆசீர்வாத மாநாடு, உங்கள் பொருளாதாரத்துக்கான ஜெபம். ஏன் இல்லைன்னா நீங்க சரி நீங்க அப்படி ஜெபம் பண்ணிக்கிங்க. இந்த உலகத்தில் கோடீஸ்வரனா இருக்காமல்ல, இந்தியாவில் பணக்காரன் நம்பர் 1 நம்பர் 2, இவன் எல்லாம் எந்த உபவாச ஜபத்தை அட்டன் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிருக்கான்? நீங்க உபவாச ஜபம் அட்டன் பண்ணி அவனை மாதிரி கோடீஸ்வரன் ஆனீங்கன்னா, ஆனா நீங்க யாருடைய உபவாச ஜபத்தை அட்டன் பண்றீங்களோ அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நான் சொல்றது புரியுதா? இந்த பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு கூப்பிடுறவன் இதெல்லாம் நிறுத்திட்டு சபை எதுக்கு கூடணும் தெரியுமா? சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னை பார்க்க ஒருத்தர் வர போறாரு. அவர் எப்படிப்பட்டவர் தான்? அவர் பரிசுத்தர். அவரை பார்க்கணுன்னா நானும் பரிசுத்தனா இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கணுன்னா நான் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஓ, அவர் பாவியை நேசிக்கிறவர், ஆண்டவர் எந்த பாவியும் கூட்டுவார்? ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. எதை அல்ல? பாவத்தை அல்ல. நான் பாவியா இருந்தேன், ரத்தத்தால் கழுவி நீதிமானாக்கினார். எதுக்கு ஆக்கினார்? அவர் பரிசுத்தராக இருப்பது போல நான் பரிசுத்தராக்கிறதுக்காக என்னை மாற்றி இருக்கிறேன். எஸ்தர் ராஜகுமாரத்தை கூப்பிடுறாங்க, ஏகா கூப்பிடுறாரு, 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு சொல்றாரு, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் இந்த அம்மாவை கந்த வர்க்கத்தினாலும் சுத்திகரிங்க. அடுத்த 6 மாதம் பெண்களுக்குரியதான சுத்திகரிப்பு முறைமையின்படி சுத்திகரிங்க. வருஷம் ஃபுல்லாக சுத்திகரிங்க. என்ன சொல்றீங்க? எதுக்கு 12 மாதம் சுத்திகரிக்கணும்? 365 நாள் சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. எஸ்தருக்கு போய் படிச்சு பாருங்க, இருக்கு 2ஆம் அதிகாரத்தில். சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. எப்படி? 12 மாதம். 6 மாதம் ஆசாரியனுக்குரிய சுத்திகரிப்பு, வெள்ளை போலத்தினாலும் சுகந்த கந்தர்வத்தினாலும் அவளை சுத்திகரிங்க. அடுத்த 6 மாதம் ஸ்திரீகளுக்குரியதான சுத்திகரிப்பினால் சுத்திகரிங்க. அது சபைக்குரியது, மனவாட்டி. எல்லாம் சுத்திகரிச்சாச்சு. 12 மாதம் நடந்துகிட்டே இருக்கு. எஸ்தர் கேட்பாங்க, இப்படி டெய்லி சுத்திகரிக்கிறீங்களே, சுத்திகரிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, டெய்லி குளின்னு. அதுக்கு அதாலேயே முடியாது. டெய்லி குளிக்கிறதுக்கே எல்லாம் யோசிக்குது. இப்போ குளிக்கணுமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மொத்தமாக குளிச்சுக்கிட்டா? அன்றைக்கி ஒரு பையன் கேட்குறான், நேற்று தான் குளித்தேன், இன்றைக்கும் குளிங்கிறாங்க. குளிக்கிறதுக்கே அவன் டென்ஷன் ஆகிறான். எஸ்தரை வெள்ளை போலம், கசப்பு. வெள்ளை போலம் எப்படி இருக்கும்? கசப்பு, அதோட டேஸ்ட் போட்டு சுத்திகரிக்கிறான். 12 மாதம். எஸ்தர் கேட்பாங்க,
ஏகா இவ்வளவு 12 மாசம் ஒரு நாள் விடாம என்னை சுத்திகரிக்கிறியே, எவ்வளோ நாள், என்ன நடக்க போகுது? ஏகா சொல்லுவாரு, ஒரே ஒரு தடவை ராஜா உன்னை கூப்பிடுவார். அந்த ஒரு தடவையில் ராஜாக்கு உன்னை பிடிச்சிட்டா நீ ராஜகுமாரத்தையா மாறிடுவ. ஆனால் பிடிக்காம போச்சு, அதுக்கப்புறம் நீ ராஜகுமாரத்தையா மாற முடியாது. ஏன் உன்னை பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா? வருஷம் ஃபுல்லா 12 மாசமும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு நாள் ராஜா வருவாரு. அவர் வரும்போது அவருக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா நான் நித்திய ராஜகுமாரத்தையாய் மாறி விடுவேன். அந்த ஒரு நாள் அவருக்கு என்ன பிடிக்காம போச்சுன்னா என் ராஜ்யபாரம் போச்சு. என்னை ஏன் சுத்திகரிக்க சொல்றோம்? 12 மாசம் இடைவிடாம சுத்திகரி ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு ஆராதனைக்கு போனாலும் சுத்திகரிப்பு. இப்ப நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசினா சிலருக்கு எரியுது. பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிக்கிட்டே இருக்கான், பாவி பாவின்னு பேசிக்கிட்டே இருக்கான். நாங்க பாவி பாவின்னு பேசல, பரிசுத்தம் பரிசுத்தம் பேசுறோம். பரிசுத்தம்னு பேசுறோம்னா பாவின்னு அர்த்தம் இல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாங்க இன்னும் ஆக விரும்புறோம். எந்த அளவுக்கு ஆக விரும்புறோம் தெரியுமா? என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரை போல நாங்களும் பரிசுத்தராய் மாற விரும்புகிறோம். ஏன்னா சிங்காசனத்தில் என் தேவனுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் உட்காரும் போது அவர் மேல் இருக்கிற வாசனை என் மேல் இருக்கணும், அவர் மேல் இருக்கிற பரிசுத்தம் என் மேல் இருக்கணும், அவர் மேல் இருக்கிற சுகந்த வர்க்கம் என் மேல் இருக்கணும். நாங்க 2 பேரும் ஒரே வாசனை உள்ளவர்களா இருந்தாதான் ஒரு சிங்காசனத்தில் உட்கார முடியும். அதனாலதான் ஏகா சொல்றான், எஸ்தர் நீ 12 மாசம் கஷ்டப்பட்டதை பத்தி யோசிக்காத, ஒரே ஒரு நாள் மட்டும் சக்சஸ் பண்ணிடு, உன் வாழ்நாளே மாறிடும். நீ இப்போ சுத்திகரிப்பை பத்தியோ பரிசுத்தத்தை பத்தியோ கேட்கறத பத்தி கவலைப்படாத, சுத்திகரிப்பு நடக்கிறத பத்தி யோசிக்காத, கொஞ்சம் கஷ்டப்படு. நம்முடைய ராஜா ஒரே ஒரு நாள் வரப்போகிறார், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீ பாஸ் ஆயிட்டினா உன்னை என்னை கொண்டு போய் நித்திய ராஜகுமாரத்தையை பக்கத்தில் குறைச்சிக்கொள்ளும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், சபையை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையை விட்டு வரப்போகிறார். அவர் இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஒரு நாள் புறப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு வருவார். மணவாளன் தன் அறையை விட்டு வருவார். அப்பொழுது மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இப்ப ஆண்டவர் எந்த மறைவை சொல்றார் தெரியுமா? இது கர்த்தருடைய நாள் இல்ல, இது மப்பும் மந்தாரமான நாள் இல்ல, இது அக்கினிக்கு இரையாகிற நாள் இல்ல, இது அந்தகாரமான நாள் இல்ல, இது வேற நாள். இது என்ன நாள் தெரியுமா? என் மணவாட்டியை பார்க்க நான் மத்திய ஆகாயத்துக்கு வருவேன். அது வரைக்கும் கண்மலையின் வெடிப்புகளில, சிகரங்களுக்குள்ள, சபைக்குள்ள, ஏதோ ஒரு மூளையில, ஏதோ ஒரு ஏரியாவில் யாருக்கும் தெரியாம பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு ஒன்று உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த மணவாட்டியை கூட்டிட்டு வா, நாங்கள் புறப்பட்டு என் பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இதுக்கு தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டு இருக்கிறார், இதுக்கு தான் நம்முடைய அழைப்பு. அப்படின்னா நமக்கு கெடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளோன்னு பாருங்க. இப்போ இந்த ராஜ்யம் எழும்பிருச்சு, எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு, ராஜா வருகிறார் எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு. அப்படின்னா மணவாளன் எப்போ வேணாலும் புறப்படுவார். அவர் வரும் நாள் நமக்கு தெரியாது, நாளிகை தெரியாது. நமக்கு ஒன்று தெரியும், அவர் கூப்பிட்டா நான் பறந்து மேலே அவரோடு கூட போவேன். கண்மலையின் வெடிப்பில் தங்கியிருக்கிற, மறைவில் தங்கியிருக்கிற நான் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போவேன். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருச்சு. இவ்வளவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இவ்வளவு எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில் யூத ஜனங்க கிட்ட கொடுத்த வேதத்துக்குள்ள இவ்வளத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறாரு. இதை காண்கிற கேட்கிற நீங்கள் உங்களை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார், மணவாளன் புறப்பட போகிறார். அவர் புறப்பட்டு வந்து மத்திய ஆகாயத்தில் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சபை ஆயத்தமாக வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, இனி காலம் செல்லாது.
எலிசா சொல்ற மாதிரி இனி தோட்டங்களையும் தோப்புகளையும் ஒலிவ தோப்புகளையும் வீடுகளையும் வாங்குவதற்கான காலம் இது அல்ல. இது என்ன காலம் தெரியுமா? சுத்திகரிப்பின் காலம். சுத்திகரிப்பின் காலம். பாஸ்டர் உரிமையில் எங்கிட்ட டேட் கேட்டேன்னாரு. அதே உரிமையில் நான் அவர்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா அவருடைய வாஞ்சையை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கூட்டங்கள் நீங்கள் நிறைய வைக்கிறதுனால சபைக்கு சுத்திகரிப்பின் பண்டிகைன்னு ஒன்று வைங்க. ஜனங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். பரிசுத்தத்தை பற்றி டெய்லி ஒரு வாரமோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ 3 நாளோ 1 வாரமோ ஜனங்களை சுத்திகரித்து ஜனங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும். என் இயேசு வந்தால் நிச்சயம் நான் அவரை சந்திப்பேனுங்கிறதான ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளுக்குள்ளே வந்துடணும். அப்படி ஒரு சுத்திகரிப்பு பண்டிகையோ, ஏன்னா பைபிளில் சுத்திகரிப்பு பண்டிகைன்னு ஒன்று இருக்குது, பைபிளில் இருக்குது. அந்த சுத்திகரிப்பு பண்டிகையை நம்ம வச்சு ஜனங்களை சுத்திகரிப்பு செய்து ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தினாலே போதும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த சுத்திகரிப்புக்கு இருக்கிற கன்னிகைகள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. எஸ்தர் புஸ்தகத்தில் இப்படி இருக்கு. அந்த சுத்திகரிப்புக்கென்று, ராஜாவுக்கென்று சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்குற கன்னிகைகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன கேட்டாலும், இந்த வார்த்தை அப்படியே இருக்கு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ராஜா கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நாம் எழுந்திரிக்கலாமா? பாஸ்டர் என்னை எப்போ முடிக்கணும்னே சொல்லலை, அதனால் நான் பாட்டு நேரம் எடுத்துட்டேன், ரொம்ப நேரம். அதனால் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். நீங்கள் இந்த வருகையில் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேறு எதையுமே இப்போ யோசிக்காதீங்க. பெரிய பெரிய தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு, முதல் அடிப்படை நான் போவேனா? ஏன்னா உங்ககிட்ட இருக்க வீடு பெருசாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டணுங்கிற ஒரு தரிசனம் இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் பெருசாக இருக்கலாம், அல்லது பெரிய வியாபாரம் பண்ணணும்னு தரிசனமாக இருக்கலாம். உங்ககிட்ட பெரிய ஊழியம் இருக்கலாம், இல்லை இன்னும் பெரிய ஊழியம் செய்யணும்னு ஒரு தரிசனம் இருக்கலாம். அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும். கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இது எவ்வளோதான் இருந்தாலும் வரும்போது முதல்ல நம்ம போகணும். நாம் ஊழியம் பண்ணி 1,00,000 பேரை சம்பாதிச்சு அவங்க போயிட்டு ஒருவேளை நம்ம போலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க வேறு யாருமே கிடையாது. 5,5 லட்சம் புருஷரை வழி நடத்தின மோசே அவங்களுக்கு கானானுக்கு வழி காட்டிட்டு அவர் கானானுக்குள்ளே போகாமல் போயிட்டார். எத்தனையோ பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்த யூதாஸ் அவன் சொல்கிறான், 2 பேராக போயிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒன்று யூதாஸ். அவங்க சொல்கிறாங்க, பிசாசு ஓடிச்சு, வியாதிகள் சுகமானாங்க, சந்தோஷமாக சாட்சி கொடுத்தாங்க. அவ்வளோ பேரை சுகமாக்கிட்டு பிசாசெல்லாம் விரட்டின யூதாஸு கடைசியில் பிசாசு உள்ளே போகிறதுக்கு இடம் கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்கு. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். விசுவாசத்தை துவக்கிறது முக்கியம் இல்லை, முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடுறது மட்டும் இல்லை, ஓட்டத்தை முடித்தேன். நான் வரும்போது போகணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தவாட்டி விதமாக சொல்கிறாங்க, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணின் சாயல் அடைந்திடுவேன், விண்ணின் சாயல் அடைந்திடுவேன். மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். எவ்வளோ வாஞ்ச பாருங்க அந்த மனவாட்டிக்கு, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு வாஞ்ச பாருங்க, அந்த அம்மாவுடைய எண்ணம் பாருங்க.
இந்த மண்ணின் சாயெல்லாம் போயிடணும், நான் சாரால் நவரோஜிங்கிற சாயல் எனக்கு போயிடணும், இதையெல்லாம் நான் தொலைச்சிட்டு நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு விருப்பம் பாருங்க. அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளுடைய பாட்டைத்தான் நம்ம பாடணும். அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும், அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிற்க பண்ணும். உங்களை மறுரூபம் ஆவதற்கு அது உதவி செய்யும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் நன்றி. இம்மட்டும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டு இருப்பதாக ஆண்டவரே, நீர் வருமளவும் எங்களுடைய நோக்கம் எல்லாம் உம்மை தரிசிப்பது, எங்களுடைய எண்ணம் எல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்வது, எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உம்மோடு கூட பறந்து வருவது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.